இணையரு அவங்க வந்து எப்போதுமே என்ன தேர்வு செய்து வந்து சாதி தொடர்பான விஷயம்தான். சாதி மறுப்பு, ஒழிப்பு, துறப்பு இந்த சம்பந்தமான விஷயங்கள்ல தான் அவங்க தனிப்பட்ட வாழ்வுல வந்து அவங்க ஒரு 10 வயது இருக்கும்போதே வந்து அவங்க ஒரு அவங்க பிறக்க நேரிட்ட குடும்பம் குருக்கள் குடும்பங்கிற முறையில் அங்கே ஒரு கிளர்ச்சியாளராக தான் அவங்க பெரியார் சிந்தனைகள் முதல்ல அட்ராக்ட் ஆயிருக்கு. அந்த வகையில் அவங்க தொடர்ந்து சாதி மறுப்பு, சாதி துறப்பு, பெண் உரிமையை பேசி இப்போ வந்து தமிழர் கொலைகள் நடக்கும்போது அங்கே போய் சட்ட ஆலோசனை கொடுக்குறாங்க, ஆறுதல் படுத்துறாங்க. அவங்க அந்த பாதிக்கப்படுறது இருக்கு. அந்த பணிகளுடைய அனுபவத்தோட அவங்க வந்து அந்த அனுபவ பார்வையாக தான் பொதுவாக வந்து இப்போ தமிழ்நாடு தீண்டாமல் பின்ன வேலை செஞ்சது அதனுடைய விஷயங்களை இன்று பகிர்ந்துக்கிற மாதிரி இருக்கிறாங்க. ஐஐடியில் வந்து ஆங்கிலத்தில் பேசினேன். பேசிட்டு வந்த உடனே சொன்னார், இதை கொஞ்சம் டயலக்டிக்ஸோட லிங்க் பண்ணி நம்ம இதில் பேசு அப்படின்னு. சாதி சம்பந்தமான விஷயங்கள் இல்லை கல அனுபவங்கள் அது வந்து ஓரளவுக்கு இப்போ இருக்கிற ஒரு இதில் எப்போ வேணாலும் பேசிட முடியும், ஒரு சின்ன அளவில் தயாரிப்பில். ஆனால் அதை வந்து டயலக்டிக்ஸோட இயக்கவியலோட இணைச்சு பேச ஒரு பெருமிதமான ஒரு பண்பாடு, கலாச்சாரம், ஒரு நாகரிகம் கொண்ட ஒரு நாடு தான் இந்தியா. ஆனா இந்த நாட்டுல தான் வந்து சில மனிதர்களை வெவ்வேறு காரணங்கள்னால வந்து தீண்டாமை, பாராமை, அணுகாமைன்னு வெவ்வேறு வடிவங்கள்ல வந்து விலக்கி வைக்கிற ஒரு போக்கு வந்து தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்கு. ஸோ ஒரு பக்கம் வந்து ஒரு ரொம்ப என்ன சொல்றது, உலகமே வியந்து போற்றக்கூடிய அளவுக்கான நிறைய விஷயங்கள் இருக்கிற ஒரு கல்ச்சராகவும் நம்மளோடது ஒரு ரிச் கல்ச்சரா இருக்கு எல்லா விஷயத்துலையும், நிறைய விஷயங்கள்ல. ஆனா இன்னொரு பக்கம் வந்து பேரலா இந்த மாதிரியான பிரச்சனைகளும் எப்பயுமே இருந்துட்டே தான் இருந்திருக்கு. ஸோ இந்த இரட்டை தன்மையோட தான் வந்து இந்தியா எப்பவுமே இருந்துட்டு இருக்குன்ற அந்த அறிமுகத்தோட நான் வந்து உள்ள போறேன். நமக்கு வந்து இந்த தீண்டாமை ஒழிப்பு முன்னணி சார்பா வந்து பல பல விஷயங்கள்ல தலையிடுறதுல ஒன் ஆஃப் த அப்போ ஒரு வடிவம் வந்து தீண்டாமை சுவர்கள். இன்னைக்குமே வந்து தீண்டாமை ஒழிப்பு முன்னணி துவக்கப்பட்டது அதோட ஒரு வரலாறு பார்த்தோம்னா 2007 அதை ஒட்டி வந்து ஒரு கள ஆய்வு நடத்தப்படுது தென் மாவட்டங்கள்ல. எத்தனை வடிவங்களான தீண்டாமை இருக்கு அப்படிங்கிற ஒரு கள ஆய்வு செய்யும் போது ஏறக்குறைய 80க்கும் மேற்பட்ட வடிவங்கள் வந்து தமிழ்நாட்டுல அப்போ இந்த டைம்ல இருக்கு. அதுல மேஜரா வந்த ஒரு வடிவம் வந்து தீண்டாமை சுவர் இருக்கு. ஒரு கிராமத்துல ஒரு ஊர்ல ஒரு சில சமூகங்களும் இன்னொரு சமூகங்களும் ஒன்றாக உறவாட முடியாத அளவுக்கு பிரித்து வைக்கப்பட்டு விசிபிளான சுவர் இருக்குன்றது தெரிய வந்தது. அதோட ஒரு ஒரு இதுதான் வந்து உத்தப்புறம் சுவர். அது இங்க இருக்கிற நிறைய பேருக்கு தெரியும். அது வந்து மிகப்பெரிய ஒரு போராட்டமா ஹைலைட் ஆச்சு. அந்த தீண்டாமை சுவரை இடிக்கும் போராட்டம்னு ஆரம்பிச்சு பிரகாஷ் காரத் வந்து இடிப்பாருன்னு சொல்லி அதுக்கப்புறம் அரசாங்கம் இருந்துச்சு. ஆனா இப்போ வரைக்கும் அந்த உத்தப்புறத்துல வந்து வேற பிரச்சனைகள் போயிட்டு தான் இருக்கு. அது நான் அப்புறம் பின்னாடி சொல்றேன். ஸோ இது மாதிரியான விசிபிளான தீண்டாமை சுவர்கள் வந்து அதற்கப்புறம் தீண்டாமை ஒழிப்பு முன்னணி டைம் அண்ட் அகைன் வந்து உடைத்த தீண்டாமை சுவர்கள் நிறைய ஊர்கள்ல சொல்லலாம். இப்பயும் இன்னும் உடைக்கிறதுக்கான போராட்டத்தோட இருக்கிற தீண்டாமை சுவர்களும் இருக்கதான் செய்யுது. ஸோ விசிபிளான வால் அது அது ஒண்ணு அது இருக்கு. ஆனா இன்விசிபிளா கண்ணுக்கு தெரியாத சுவர்களா வந்து நிறைய சுவர்கள் வந்து இருக்கு. அந்த சுவர்கள் தான் முடிவு பண்ணுது ஒருத்தர் எங்க வாழணும், யாரை கல்யாணம் பண்ணிக்கணும், என்ன சாப்பிடணும், எந்த பாதையில நடக்கணும், இதெல்லாம் தீர்மானிக்கிற சுவரா வந்து நிறைய சுவர் வந்து இருக்கு. இது வந்து வெறும் என்ன சொல்றது, பிசிக்கலா மட்டும் இல்லாம சைக்கலாஜிக்கலா உளவியல் ரீதியாகவும் சோசியலா சம்டைம்ஸ் இன்ஸ்டிடியூஷனலாகவும் இந்த மாதிரியான நிறைய சுவர்கள் வந்து நம்ம அதை இருக்கிறத நம்ம பார்க்கதான் செய்யணும். ஸோ இந்த மாதிரியான இருக்கிற இந்த போக்குல வந்து இதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறது, இந்த தீண்டாமை வந்து எதனால இருக்கு, தீண்டாமை வந்து தீண்டாமையின் இதுன்னு பார்த்தீங்கன்னா சாதியோட ஒரு வடிவமா தான் வந்து தீண்டாமை, பாராமை, அணுகாமை எல்லாமே இருக்கு. இப்போ இந்த சாதியை நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறது அப்படிங்கிறப்போ நமக்கு
சில விஷயங்கள் நமக்கு வந்து உதவும். முக்கியமா வந்து அம்பேத்கர் வந்து இத என்ன சொல்றாருன்னா, அவர் வந்து ஒரு ஒரு அருமையான ஒரு வார்த்தை வந்து அம்பேத்கரோட கொடையா நான் பார்க்குறேன். சோசியல் சயின்ஸ பொறுத்தளவுல. கிரேடட் இன்இக்வாலிட்டின்னு நம்ம இங்கிலீஷ்ல சொல்றோம். இந்த படிநிலை சமத்துவமின்மை. அதாவது சமத்துவமின்மையுமே வெறும் அப்படி நார்மலா சாதாரணமா நீ நானும் சமம் இல்ல அப்படிங்கிற மாரி மட்டும் இல்லாம, கிரேடடா இருக்காது. அது இந்திய சமூகம் வந்து இந்த படிநிலை சமத்துவமின்மை தான் இந்திய சமூகத்தோட ஒரு மையமா இருக்கு. அது எந்த அளவுக்குன்னா, ஒரு ஒரு கிரேட்ல இருக்கிறவங்க எப்பயுமே கீழ் கிரேட்ல ஒரு கிரேட்ல இருக்கவங்க தனக்கு மேல இருக்கிற ஒரு படிக்கு எப்படா போவோம் அப்படிங்கிற ஒரு அதற்கான பிரயத்தனங்களோடவே எப்பயுமே வந்து இருந்துட்டே இருக்காங்க. ஒருபோதும் அதே மாரி தனக்கு கீழ ஒரு ஒரு படி இருக்கணுங்கிறதுலயும் ரொம்ப கவனமா வந்து எல்லாருமே இருக்காங்க. ஆ இதுல வந்து ஒரு படியில இருக்கவங்க இன்னொரு இதுல போகவே முடியாது. ஆனா போகறதுக்கான ஒரு முயற்சியில இருந்துகிட்டே இருக்கு. இப்படிதான் வந்து இந்திய சமூகம் இருக்கு அப்படின்றத வந்து அம்பேத்கர் வரையறுக்கிறாரு. ஆனா இந்த இந்த மாரியான கிரேடட் இன்இக்வாலிட்டி வர்றது வந்து ஒரு சிலரோட ஒரு சிலர், சில தனிநபர்கள் அல்ல சில சமூகங்களோட சதி இருக்கா இதுல? ஆமா இருக்கு. ஆனா அம்பேத்கர் வந்து எங்க மத்தவங்களோட வேறுபடுறாருன்னா, அந்த சதி மட்டும் காரணம் இல்ல. கான்ஸ்பிரசி மட்டும் இல்ல. கான்ஸ்பிரசி தியரி மட்டும் நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா அம்பேத்கர் அத என்ன சொல்றாருன்னா, அ இந்த கிரேடட் இன்இக்வாலிட்டி இந்த படிநிலை அசமத்துவமின்மை வந்து இங்க தான் வந்து மத்த நெறைய பேரோட அம்பேத்கர் வந்து தனித்துவமா அவர் என்ன சொல்றாருன்னா, இது ஒண்ணும் ஒரு சதி இருக்கு. ஆனா சதியா மட்டும் இத பார்க்க முடியாது. இதுக்கு பின்னாடி வந்து பொருளாதார ஃபேக்டர்ஸும் இருக்கு. அப்படிங்கிறதையும் வந்து அவர் சொல்றாரு. இதுவும் வந்து பின்னி பிணைஞ்சிருக்கு. இந்த படிநிலை சமத்துவமின்மை நிலைநாட்டுறதுல பொருளாதார காரணிகளும் இருக்கு அப்படிங்கிறத வந்து அ அம்பேத்கர் சொல்றாரு. அதனால தான் அவர் வந்து டிவிஷன் ஆஃப் லேபர் இல்ல, டிவிஷன் ஆஃப் லேபரர்ஸ்ங்கிற ஒரு காயினையும் வந்து அவர் சொல்றாரு. அதற்கப்புறம் வந்து அ அத அடுத்து பார்த்தீங்கன்னா, இந்த நம்ம சாதி சமூகத்த புரிஞ்சுக்கிறதுக்கான இன்னொரு ஒரு இதா வந்து பி.எஸ். கிருஷ்ணனோட ஒரு கொடை என்னன்னா வந்து, காஸ்ட் வந்து ஒரு சிவிலைசேஷன் ஃபால்ட். ஒரு குறிப்பிட்ட சிலரோட சதி அல்லது சில சமூகங்களோட சதி, இல்ல சில காலகட்டத்தோட சதி, அதனால தான் இது இருக்கு அப்படின்னு நம்ம சொல்றத விட, இட்ஸ் சிவிலைசேஷன் ஃபால்ட்ங்கிறத நம்ம அத புரிஞ்சுக்கணும். இந்திய நாகரிகத்தின் ஒரு ஃபால்ட்டாவே வந்து சாதி இருக்கு அப்படின்னு பி.எஸ். கிருஷ்ணன் சொல்றாரு. இது வந்து சுரண்டுவதற்கான ஒரு மிகப்பெரிய ஒரு இயந்திரமா வந்து காலம் காலமாக சாதி, அதை ஒட்டி தீண்டாமை வந்து கடைபிடிக்கப்படுது. அதை ஒட்டி வன்கொடுமை அப்படின்னு அவர் வந்து தொடர்ந்து இன்னும் நுணுக்கமா அம்பேத்கர ஒட்டி அவர் வந்து இன்னும் நுணுக்கமாக வந்து வரையறை செய்றாரு. ஆ ஸோ அது ஒரு ஒரு காயினேஜா அது நமக்கு வந்து இந்த சமூகத்தை, சாதிய சமூகத்தை புரிந்து கொள்வதற்கான சில விஷயங்கள்ல இதெல்லாம் இருக்கு. ஸோ இது வந்து சாதி வந்து சமூக ரீதியா மட்டும் இல்ல. நான் சொன்ன மாரி ஏற்கனவே இது சிவிலைசேஷனலாவே இது வந்து ஒரு மிகப்பெரிய சவாலா இருக்கு. அதனால தான் வந்து ஆ நம்ம இந்தியாவை ஆண்ட முகலாயர்களா இருக்கட்டும், இல்லன்னா வந்து பிரிட்டிஷர்ஸா இருக்கட்டும், யாருமே வந்து இதுல சில உடைப்புகளை ஏற்படுத்த முடிஞ்சதே தவிர, ஒட்டுமொத்தமா வந்து இந்த சாதிய வந்து அழித்தொழிப்பதற்கான வேலைகளை வந்து செய்யவே முடியல. அதோட ஒரு காம்ப்ரமைஸ்டா இருந்து தான் அவங்களால எல்லாமே செய்ய முடிஞ்சிருக்கு. ஆனா, உடைப்பே இல்ல, அப்படியே தான் இருக்கு, ஸ்டாண்ட் ஸ்டில்லா இருக்குன்னு நம்ம சொல்ல முடியாது. நிச்சயமா நிறைய வெவ்வேறு காலகட்டங்கள்ல, மன்னர் காலகட்டங்கள்லயா இருக்கட்டும், இல்ல பிரிட்டிஷ் பீரியட்லயா இருக்கட்டும், இதுல உடைப்பு இருக்கான்னா இருக்கு. ஆனா உடைப்ப தான் ஏற்படுத்த முடிஞ்சதே தவிர, ஒட்டுமொத்தமா அந்த அந்த ரூட் காஸ ஒண்ணுமே இல்லாம, அத வேரோட சாய்க்கிறதுக்கு யாருமே முயற்சி பண்ணல, பண்ண விரும்பல. ஆர் வாட் எவர் ரீசன். அது நடக்கல. அதுதான் அத நம்ம புரிஞ்சுக்க வேண்டியதா இருக்கு. அ ஓகே. அ அப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து ஓகே. அ இதுல இந்த இந்த மாரியான ஒரு இதுல தான் நமக்கு வந்து அ இண்டிபெண்டன்ஸ் கிடைக்குது. இண்டிபெண்டன்ஸ ஒட்டி நமக்கு வந்து அரசியல் சாசனம் அ வந்து நமக்கு இந்திய குடியரசுல அம்பேத்கர் தலைமையிலான அ அரசியல் சாசன சட்டம் இயற்றப்படுது. அரசியல் சாசனம் கம்யூனிஸ்ட்டுகள மார்க்சிஸ்ட்டுகள பொறுத்த அளவுல வந்து அரசியல் சாசனம் வந்து முற்றும் முழுமையானது அல்ல. இது இங்க யாரும் மறுக்க மாட்டோம்னு நம்ம நினைக்கிறேன். ஆனா, நம்ம ஏன் வந்து இன்னைக்கு அ அரசியல் சாசனத்த தூக்கி பிடிக்க வேண்டிய ஒரு நிலைமையில இருக்கோம்னா வந்து, அது மினிமமான சில விஷயங்கள உத்தரவாதப்படுத்துது. ஆனா, அந்த உத்தரவாதமும் இன்னைக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட சமூகத்தினருக்கு, ஒரு குறிப்பிட்ட பிரிவினருக்கு வந்து மறுக்கப்படும்போது, நம்ம திருப்பி திருப்பி அந்த அரசியல் சாசனத்த உயர்த்தி பிடிக்க வேண்டியதா இருக்கு.
ஆனா வந்து நம்ம அல்டிமேட்டா வந்து அம்பேத்கரே அததான் சொல்றாரு. இதை வந்து மேம்படுத்த வேண்டிய ஒரு தேவை இருக்கு. இப்போ பின்வரும் சமூகம் வந்து இத மேம்படுத்தணும் அப்படின்றது தான் அவர் சொன்னாரு. எல்லாருமே அத அத வந்து அ யாரும் நம்ம மறுக்க மாட்டோம்னு நெனைக்கிறோம். ஆனா, இன்னைக்கு வந்து இருக்கிற காலகட்டத்தில அந்த அரசியல் சாசன உரிமைகளும் பறிக்கப்படுது. அரசியல் சாசனமே இல்லாம வேற ஒண்ணுத்த அரசியல் சாசனத்துக்கு பதிலா கொண்டு வர்ற ஒரு ஆட்சியில நம்ம இருக்கோம். அதனால நம்ம திரும்ப 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 அரசியல் சாசனத்த பேச வேண்டியதா இருக்கு. அ அதனால இந்த விஷயங்கள் வந்து எல்லாரும் சமம் அப்படிங்கிறத வந்து அரசியல் சாசனம் உறுதி உறுதி செஞ்சிருக்கு. குறைந்தபட்சம் எல்லாரும் ஒத்துக்கிட்ட, ஆமா இந்த கான்ஸ்டிடியூஷன் தான் நாங்க ஃபாலோ பண்ண போறோம். இதுல இருக்கிறத உத்தரவாதப்படுத்துறோம்னு எல்லாரும் ஒத்துக்கிட்ட ஒரு விஷயங்கள்ல இருக்கிற விஷயங்களே வந்து சாதியின் காரணமாக, தீண்டாமையின் காரணமாக வந்து மறுக்கப்படுது அப்படிங்கிறதுக்காக நம்ம இந்த அரசியல் சாசனத்த பேச வேண்டிய ஒரு கட்டாயத்துல இருக்கோம். சாதியோட ஒரு ஒரு அ அப்ளிகேஷனா வந்து பாராமை இருக்கு, அணுகாமை இருந்தது. அதோட ஒரு எக்ஸ்டென்ஷனா தீண்டாமை இருக்கு. அ உதாரணத்துக்கு நம்ம இந்த பாராமைக்கெல்லாம் நம்ம எத சொல்லலாம்னா, இப்போ அ ஓரளவுக்கு பாராமை இல்ல. நான் ஆக்சுவலா இல்லன்னே சொல்லலாம். கிருஷ்ணன் தோழரோட பேசிட்டு இருக்கும்போது ஒரு தடவ வந்து ஏதோ ஒரு கேஷுவலா ஒரு வேர்ட் சொன்னோம் நாங்க. குதிரை வண்ணார் அப்டின்னப்போ, அ "நீதி கொஞ்சம் நிறுத்துங்க, வேணி கொஞ்சம் நிறுத்துங்க" அப்டின்னாரு. "என்ன சார்?" அப்டின்னா, "குதிரை வண்ணார் இல்ல அவங்க, பாதிராவு வண்ணார் அவங்க." அதுதான் மருவி குதிரை வண்ணார்ன்னு இருக்கு. ஏன்னா, அவங்க வந்து பகல்ல வெளிச்சத்துல வந்து நடமாட தடை விதிக்கப்பட்ட ஒரு சமூகம் அவங்க. ராத்திரியில தான் அவங்க நடமாடணும் அப்படின்னு அவர் சொன்னாரு. அது ரொம்ப ஒரு மாரி ஷாக்கிங்கா இருந்தது. நிறைய வன்கொடுமைகள், தீண்டாமை, சாதி பிரச்சனையெல்லாம் நம்ம ஓரளவுக்கு படிச்சு, அதெல்லாம் நேரடியா பார்த்து இருந்தா கூட, அந்த ஒரு காயினேஜே வந்து ரொம்ப கொஞ்ச நேரம் எதுவுமே பேச முடியல. அந்த மாதிரியான ஒரு அதிர்ச்சிய குடுத்தது. சமீபத்தில வந்து குதிரை வண்ணார் சமூகத்திலேருந்து அ எழுத்தாளரா மாறி, இன்னைக்கு வந்து நெறைய பேர படிக்க வைக்கிற ஒருத்தரோட தன் வரலாற்று நூல் நான் படிச்சேன். ஜூலியஸ் மணத்தையன்னு. அவங்களுக்கு என்ன ஹார்ட்லி ஒரு 50 வயசு கூட இருக்காது. அவங்களோட சின்ன வயசுல இங்க தான் நம்ம சென்னைக்கு பக்கத்துல காஞ்சிபுரம் மாவட்டத்துல அவங்க வந்து தன்னோட அனுபவங்கள எழுதியிருக்காங்க. ரொம்ப ஷாக்கிங்கா தான் இருக்கு. ஏறக்குறைய அவங்க வந்து பகல்ல நடமாட முடியலன்ற அந்த நிலைமை மட்டும் தான் மாறியிருக்கே தவிர, அவங்க சமைக்கக்கூடாது, அவங்க வந்து புது ட்ரெஸ் போடக்கூடாது, அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் சில 40 வருஷங்கள் முன்னாடி நமக்கு பக்கத்திலே நடந்திருக்குன்னு அவங்க ரொம்ப போற போக்குல ஒரு என்ன சொல்றது? அது ஒரு தன் வரலாற்று நூல்னு கூட சொல்ல முடியாது. ஒரு டைரி மாரி. இன்னைக்கு இது நடந்தது, நேத்து இது நடந்தது, நாளைக்கு இது நடந்தது, அன்னைக்கு இது நடந்ததுன்ட்டு ஒரு சாப்டரா அவங்க கொண்டு போ எழுதிட்டு போறாங்க. அத வந்து நம்மளால எளிதில் கடக்கவே முடியாது. அந்த பாராமையோட எக்ஸ்டென்ஷனான அந்த விஷயம் வந்து நமக்கு இன்னுமே இருக்குன்றத தான் இதெல்லாம் காமிக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து, ம் இந்த சாதி வந்து எங்க இருக்கு? தீண்டாமை எதுல இருக்கு? அப்டின்னா, எதுல இல்லன்னு தான் நம்ம கேட்கணும். பொருளாதார தளத்துல இருக்கு. எக்ஸாம்பிள் நம்ம வந்து அதுக்கு நம்ம உதாரணத்துக்கு லேண்ட பார்த்தோம்னா, ஒரு சின்ன புள்ளி விவரம் மட்டும். தலித்துகள்ட்ட இருக்கிற லேண்ட் ஆக்சஸ் இண்டெக்ஸ் வந்து 0.5 அப்படின்னு இருக்கு ஒரு புள்ளி விவரம். அதாவது அதோட பாப்புலேஷன்ல பாதி பேர்கிட்ட மட்டும் தான் நிலம் இருக்கு. ஆனா, இதர சமூகத்துல வந்து 1 1/2 மடங்கு அவர்களோட பாப்புலேஷன்ல விட 1 1/2 மடங்கு அதிகமா வந்து நிலம் வந்து சொந்தமா இருக்கு. இதெல்லாம் தமிழ்நாட்டு டேட்டா. அதற்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து, இந்த தலித்துகள், பழங்குடியினருக்கான துணை திட்டத்துல இருக்கிற இடைவெளிகள், இப்ப கூட சமீபத்தில ஒரு நியூஸ் பார்த்தோம். 2023 22, 23ல துணை திட்ட நிதி வந்து ஏறக்குறைய பல பல 1000 கோடி வந்து செலவிடப்படாம திருப்பி அனுப்பப்பட்டது அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம் ஒரு செய்திய. அதுக்கப்புறம் உடலால் கழிவகற்றுதல் இந்த வேலையில வந்து தற்போதைய பிரசன்ட் டேட்டா வந்து 68.9% வந்து தலித்துகள் செய்றாங்க. 8.3% வந்து பழங்குடியினர் செய்றாங்க. 14.1% வந்து ஓபிசி, 8% வந்து ஜெனரல். அப்போ எது மாதிரியான வேலைகள் இந்த சாதிய சமூகத்துல தீண்டாமையோட நீட்சியா, எந்த மாதிரியான வேலைகள் வந்து யார் இவர்களுக்கு விதிக்கப்பட்டிருக்கு? அப்போ இந்த வேலைகள் செய்வதால் அவர்கள் தீண்டப்படாதவர்களாக இருக்காங்களா? இல்ல தீண்டப்படாதவர்களாக இருக்கிறதுனால இத்தகைய வேலைகள் வந்து அவர்களுக்கு விதிக்கப்பட்டிருக்கா? அப்படிங்கிறத வந்து நம்ம வைஸ் வெர்சாவா இருக்கு. அ அப்படிதான் இருக்கு நம்ம சமூகத்துல. அதற்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து, அ பண்பாட்டு தளத்துல சாதி, தீண்டாமை அதுக்கு ஏகப்பட்ட எக்ஸாம்பிள் இருக்கு. நீதி அணை இன்ட்ரோடியூஸ் பண்ணும்போது சொன்ன ஒரு விஷயம். சாதி ஆணவ படுகொலைகள். ஆமா.
தீண்டாமை ஒழிப்பு முன்னணியிலேருந்து வந்து சாதி ஆணவ படுகொலைகள்ல தீண்டாமை ஒழிப்பு முன்னணி தலையிட்டது வந்து எக்கச்சக்கமா. இப்போ 2025ல மட்டும் எனக்கு தெரிஞ்சு ஒரு 5 தமிழ்நாட்டில், 2024ல ஒரு 10, இந்த மாதிரி இயர் வைஸ் வந்து நம்ம நம்பர்ஸ் சொல்லிக்கிட்டே போகலாம். ஸோ அம்பேத்கர் சொல்ற ஒரு விஷயம் வந்து சாதி ரொம்ப எங்க வந்து உடைக்கப்பட முடியாம இருக்கு அப்படிங்கிறதுல வந்து இந்த அகமண முறையை அவர் வந்து சொல்றாரு. சடங்குகள்லையும் அகமண முறையிலையும் வந்து சாதி வந்து உடைக்கப்படாம அப்படியே இருக்கு. ஸோ அப்ப சாதியை உடைக்கணும்னு நினைக்கிறப்ப, சாதியில உடைப்பை ஏற்படுத்தணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து இந்த திருமண முறையில வந்து உடைப்பை ஏற்படுத்தணும் அது அப்படிங்கிறத அம்பேத்கர் சொல்றாரு. ஸோ பண்பாடு தளத்துல இது ஒரு விஷயம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து இன்னைக்கும் வந்து தீண்டாமை ஒழிப்பு எடுக்கிற ஒரு மேஜரான ஒரு போராட்டம் வந்து கோயில் நுழைவு போராட்டம். எப்பயுமே வந்து ஒவ்வொரு வருடமும் செப்டம்பர் 30 தோழர் சீனிவாசராவ் நினைவு தினத்துல வந்து தீண்டாமை ஒழிப்பு முன்னணி நிலம் சார்ந்த கோவில் நுழைவு சார்ந்த போராட்டங்களை வந்து கையில் எடுக்கும். ஒவ்வொரு செப்டம்பர் 30ம் வந்து ஏறக்குறைய வந்து ஒரு 15-20 மாவட்டங்கள்ல நேரடியாக நிலத்தை கைப்பற்றுவோம், கோயில்ல வந்து நுழைவோன்ற போராட்டத்தை தீண்டாமை ஒழிப்பு முன்னணி தொடர்ந்து ஒவ்வொரு வருடமும் செஞ்சுட்டு இருக்கு. இந்த வருடமும் ஆலய நுழைவு போராட்டங்களும் நிலத்தை கைப்பற்றும் போராட்டமும் நடந்துக்கிட்டு தான் இருக்கு. ஸோ கோயில் நுழைவு மறுப்பு வந்து தொடர்ந்து இருக்கு. அதுக்கப்புறம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சுத்தம் அசுத்தம் தூய்மை அப்படிங்கிற அந்த விஷயங்கள், அந்த நடைமுறைகள், இதுக்கு எல்லாத்துக்குமே நம்ம எக்ஸாம்பிள் சொல்ல வேண்டியதில்லை. உணவுல எப்படி இருக்கு, என்னென்ன பாத்திரங்கள், அந்த மாதிரியான விஷயங்கள், அதுல எல்லாமே வந்து சுத்தம் அசுத்தம் வந்து இருக்கு. அப்புறம் சமீபத்துல பாத்தீங்கன்னா அதான் அந்த மாட்டிறைச்சி சார்ந்த விஷயங்கள் வந்து வட இந்தியால எப்படியெல்லாம் இருக்கு, அது வந்து மதத்தோட வட இந்தியால லிங்க் ஆயிருக்கு. ஆனா இங்க வந்து அது சாதியோட லிங்க் ஆயிருக்கு. ஈரோடு கார்பரேஷன்ல வந்து அது ஒரு ஒன் ஆஃப் த போராட்டம் தீண்டாமை ஒழிப்பு எடுத்து வின் பண்ணது. ஈரோடு கார்பரேஷன்ல பொது சந்தையில வந்து எல்லா கடைகளுக்கும் பர்மிஷன், மாட்டிறைச்சி கடைக்கு மட்டும் பர்மிஷன் இல்லைன்ட்டு சொன்னப்போ அதை எதிர்த்து தொடர்ச்சியா ஒரு வருடம் வந்து நம்ம வெவ்வேறு வகையான போராட்டங்களை செஞ்சு இப்போ அந்த இடத்த வந்து திரும்ப மீட்டிருக்கோம். அதற்கப்புறமா வந்து ரொம்ப என்ன சொல்றது, இன்ட்ரெஸ்டிங்னு சொல்லலாமா, அதை வந்து பாசிட்டிவா, அந்த வேர்டு பாசிட்டிவா ஆயிடும். ஏறக்குறைய ஒரு 7-8 வருஷமா நான் வந்து தீண்டாமை ஒழிப்பு முன்னணியில ஓரளவுக்கு கொஞ்சம் இன்டென்ஸான சில போராட்டங்கள் அதெல்லாம் தள்ளிட்டு இருக்கேன். எனக்கே கொஞ்சம் ஷாக்கா இருந்த ஒரு விஷயம் வந்து ஒரு 6 மாசம் முன்னாடி சிவகங்கை கிட்ட ஒரு அருந்ததியர் பையன், காலேஜ் படிக்கிற ஒரு பையன், அவர் வந்து டீ கடைக்கு போறாரு. டீ குடிச்சிட்டு வந்து அண்ணன் டீ நல்லா இருக்குண்ணே அப்படின்னு சொல்றாரு. இவ்வளவுதான். அந்த டீ ஓனர் வந்து கடையை விட்டு வெளியே வந்து பலார்னு அவரை அடிச்சு, சக்கிலியே நீ வந்து நல்லா இருக்குன்னு சொல்றதுக்காக நான் டீ கடை வச்சிருக்கேன், வந்தோமா காசை கொடுத்தோமா டீயை குடிச்சோமா போனோமான்னு இல்லாம உனக்கு நான் அண்ணனா, நீ நல்லா இருக்குன்னு சொல்றதுக்காக நான் கடை வச்சிருக்கேனான்னு அடிச்சு அவரை மருத்துவமனையில சேர்க்கிற அளவுக்கு அது வந்து ஒரு வன்முறையா மாறுது. நம்ம கவனத்துக்கு வந்தப்போ போய் தலையிடுறோம், எஃப்ஐஆர் போட வைக்கிறோம், இதெல்லாம் நடக்குது. அப்போ திரும்ப திரும்ப தோழர்கள் சொன்னது வந்து இல்லை இது மட்டும் காரணமா இருக்கும், வேற ஏதாவது முன்பகையா இருக்கும்னு போய் எல்லாம் வந்து விசாரிச்சப்போ எந்த முன்பகையும் இல்லை. இதற்காக மட்டுமே அவர் வந்து தாக்கப்பட்டார். அடுத்து ஒரே மாசத்துல அதே ஊர்ல இதே மாதிரி ரோட்ல உட்காந்துட்டு இருக்காங்க, டீ கடையிலயோ எங்கேயோ உட்காந்துட்டு இருக்கும்போது ஒருத்தர் வண்டியில வராரு. வாங்கண்ணே அப்படின்றப்போ வண்டியை நிறுத்திட்டு உனக்கு நான் அண்ணனான்னு சொல்லி தாக்குதல் நடந்த சம்பவங்கள் நடந்துட்டு தான் இருக்கு தமிழ்நாட்டில். ஸோ இந்த மாதிரியான ஒரு பக்கம் வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி உடைப்பை ஏற்படுத்தின சில விஷயங்கள் நடந்துக்கிட்டே இருக்கு. ஆனால் இன்னொரு பக்கம் வந்து தீண்டாமையின் உச்சமா, தீண்டாமையின் எக்ஸ்டென்ஷனா இது மாதிரியான விஷயங்கள் வந்து நடந்துக்கிட்டே தான் இருக்கு. இன்னும் வெவ்வேறு வகையான வன்கொடுமைகள் வந்து தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கு வெவ்வேறு விஷயத்துல. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து பண்பாடு தளம் சொன்னேன், நான் வந்து பொருளாதார தளத்தில் சொன்னேன். அதுக்கப்புறம் வந்து அரசியல் தளத்தில் நம்ம பார்க்குறோம். பஞ்சாயத்து பிரசிடென்ட்ஸு நாங்கள் வந்து ஒரு 2 வருஷம் முன்னாடி வந்து ஒரு சர்வே நடத்துகிறோம் தமிழ்நாட்டில். ஏறக்குறைய வந்து ஒரு 386 தலித் பஞ்சாயத்து தலைவர்கள்கிட்ட என்ன மாதிரியான பிரச்சனைகள் அவங்க சந்திக்கிறாங்க, சாதி ரீதியா அவங்க எஸ்டிங்கிறதுனாலன்னு சர்வே நடத்தினப்போ ஒரு ஏறக்குறைய ஒரு 40 வடிவம் வந்தது. அதுல என்னெல்லாம் பார்த்தீங்கன்னா, நமக்கு சிலது நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அவங்கள வந்து
பாகுபாடு படுத்துறது, அவங்கள வந்து பவர்ஸ் அவங்க கையில இல்லாம, அதிகாரங்கள் அவங்க கையில குடுக்காம இருக்கிறது, அந்த மாதிரியான விஷயங்கள். ரொம்ப மைன்யூட்டான விஷயங்கள் என்னன்னா, ஒரு தலித் வந்து தலைவரா இருந்தா, அவங்க பேர வந்து போர்ட்ல எழுதாம இருக்கிறது. அப்புறம் அவங்கள சேர்ல உட்கார விடாம இருக்கிறது. அப்புறம் அவங்க பேர சின்னதா எழுதுறது, துணைத் தலைவர் பேர பெருசா எழுதுறது. அ அப்புறமா வந்து தேசிய கொடி ஏத்த விடாம பண்றது. இது மாதிரியான ஒரு 40 வகையான கவர்னன்ஸ்ல அ டிஸ்கிரிமினேஷன் வந்து ஆவணங்கள் குடுக்காம இருக்கிறது. அ அது மாதிரியான விஷயங்கள் வெளிய வந்தப்ப தான், அந்த சர்வே வெளியில விட்டப்போ, அ கரெக்ட்டா வந்து தீண்டாமை ஒழிப்பு முன்னாடி வந்து 2 வருடம் முன்னாடி ஆகஸ்ட் 11ஆம் தேதி அந்த சர்வேய ரிலீஸ் பண்ணோம். அ தமிழ்நாட்டுல நாங்க சர்வே பண்ண 386 பஞ்சாயத்துல, ஒரு 50 பஞ்சாயத்துல வந்து தேசிய கொடி இதுவரைக்கும் ஏத்த விடல. அப்படிங்கிற ஒரு பாகுபாடு இருக்குன்னோனே, தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து உடனே அலர்ட் ஆயி, ஒரு ஜிஓ பாஸ் பண்ணாங்க. எல்லா கலெக்டருக்கும் இந்த இண்டிபெண்டன்ஸ் டே, இந்த சுதந்திர தினத்துல, ஒரு தலித் பழங்குடி தலைவர் கூட கொடி ஏத்த விடாம இருக்கக்கூடாது. அத வந்து உத்தரவாதப்படுத்த வேண்டியது மாவட்ட ஆட்சியரோட பொறுப்பு அப்படின்னு சொல்லி ஜிஓ பாஸ் பண்ணாங்க. எல்லா கலெக்டரும் நேரா போய் அத என்ஷூர் பண்ணாங்க. அப்படியுமே வந்து ந அ பண்ண விடாம புதுக்கோட்டையில ஒரு ஒரு இடத்துல வந்து கொடியேத்த விடல. அடுத்த நாள் கலெக்டர் நேரடியா போயி, அவர் பஞ்சாயத்து தலைவர கூட்டிட்டு வந்து, அவர் முன்னாடி கொடியேத்த வச்ச ஒரு இது ஒரு இது நடந்தது. 2023ல. போன வருஷமும் அத வந்து ஃபாலோ பண்ணோம். 2024லயும் அத வந்து அதாவது இந்த வருஷம் 2025லயும் அத வந்து உத்தரவாதப்படுத்த முடிஞ்சது. ஸோ இது அ கவர்னன்ஸ்ல வந்து அரசியல் தளத்துல வந்து சாதி, தீண்டாமை என்னவா இருக்குன்றதுக்கு ஒரு சின்ன சாம்பிள் இது. அ அதுக்கப்புறம் அம்பேத்கர் சிலைகள் தொடர்பான நெறைய வன்முறைகள் வந்து தொடர்ந்து நடந்துகிட்டே தான் இருக்கு. ஒரு இன்ட்ரஸ்டிங் ஃபேக்டர் என்னன்னா வந்து, அ அ அதாவது நேஷனல் கமிஷன் எஸ்சி கமிஷன் வந்து என்ன சொல்லியிருக்குன்னா, கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர்ட்டேருந்து ஒரு ரிப்போர்ட் கேட்டிருக்கு. ஏன் வந்து கோயம்புத்தூர்ல இப்போ வரைக்கும் அம்பேத்கர் சிலைய வைக்க முடியல. அ அம்பேத்கர் சிலை வைக்கிறதுக்கான ஒரு பர்மிஷன் கேட்டு, அது ஏன் தொடர்ந்து மறுக்கப்பட்டிருக்கு? அதுக்கு என்ன நடவடிக்கை எடுத்திருக்கீங்க? அப்படின்னு சொல்லி தேசிய எஸ்சி ஆணையம் வந்து கேட்டிருக்கு. இப்போ வரைக்கும் அங்க வந்து அம்பேத்கர் சிலை வைக்க முடியல மெயினான இடங்கள்ல. அது ஒரு அந்த மாதிரியான ஒரு தீண்டாமையின் ஒரு வடிவமா அது இருக்கு. அப்புறம் கல்வியில இடஒதுக்கீடு அது மாதிரியான விஷயங்கள் வந்து நம்ம பார்த்துட்டே தான் இருக்கோம். ஐஐடி போன்ற கல்வி நிறுவனங்கள்ல வந்து இடஒதுக்கீடு வந்து பள்ளிகள்ல எந்த மாதிரியான தீண்டாமை, சாதி விஷயங்கள் வந்து எது மாதிரி இருக்கு அப்படிங்கிறதுக்காக வந்து ஒரு சர்வே நடத்துச்சு தீண்டாமை ஒழிப்பு முன்னணி. ஏறக்குறைய வந்து ஒரு 440 ஸ்கூல்ஸ்ல வந்து சர்வே பண்ணோம். அக்ராஸ் தமிழ்நாடு எல்லா மாவட்டங்கள்லயும். அதுல என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து, வெ அத் அதுலயும் வந்து ரொம்ப வெவ்வேறு வகையான தீண்டாமை வடிவங்கள். சிலது நம்ம நேரடியா கேள்விப்படுற அ தலித் குழந்தைகளை, பழங்குடி குழந்தைகள மட்டும் அ டாய்லெட் கழுவ வைக்கிறது. அப்புறம் அவங்கள தனியா உட்கார வைக்கிறது. சத்துணவுல வந்து தனி லைன் குடுக்குறது. இது மாதிரியான விஷயங்கள் நம்ம நெறைய கேள்விப்பட்டுருக்கோம். ஆனா அந்த சர்வேல என்ன வந்ததுன்னா வந்து, +2ல வந்து அதாவது 10த்ல ஃபர்ஸ்ட் மார்க் எடுத்தா, மத்த ஸ்டூடண்ட்ஸ் எடுத்தா ஃப்ளெக்ஸ் வச்சு பாராட்டுற ஸ்கூல். ஒரு எஸ்சி ஸ்டூடண்ட் எடுத்தா ஃப்ளெக்ஸ் வைக்கிறதில்ல. அ அது மாதிரியான விஷயங்கள். அப்புறமா வந்து கல்ச்சுரல்ஸ்ல சேர்க்கறதில்ல. போட்டிகள்ல அவங்கள சேர்க்கறதில்ல. அது மாதிரியான பாகுபாடு. அப்புறமா வந்து தண்ணி குடிக்க வந்து அவங்களுக்கு அந்த டம்ளர் மறுக்கப்படுது. அப்ப அவங்க டம்ளர் கேட்பாங்கன்றதுனால யாருக்குமே டம்ளர் வைக்காம இருக்கிறது. அவங்கவங்க வாட்டர் பாட்டில் தான் எடுத்துட்டு வந்து குடிக்கணும்னு இது மாதிரியான நெறைய ஸ்கூல்ஸ்ல இது மாதிரியான ஒரு நிலைமைகள் இருக்கு. அப்புறம் வந்து நம்ம எல்லாம் கேள்விப்படுற மாரியான அந்தந்த சாதிக்குரிய வண்ண கயிறுகள் கட்டிட்டு வருது. வண்ண பனியன் போட்டுட்டு வருது. இல்லன்னா வந்து சைக்கிள்ல அந்த கலர் பெயிண்ட் அடிச்சுட்டு வர்றது. ஆ இப்படியெல்லாம் வந்து அ அப்புறம் திருவிழாக்கள்ல அ ஃப்ளக்ஸ் பேனர் வைக்கிறது சாதி தலைவர்ல. தன்னோட சாதி தலைவர் பத்தி பெருமிதமா பேசுறது பள்ளியில. ஸோ இது மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து இருந்துட்டு இருக்கத அந்த சர்வேல பார்த்தோம். அந்த சர்வேயும் வந்து பிரஸ்ல இது பண்ணி கவர்மெண்ட் கிட்டயும் குடுத்தோம். அப்ப கவர்மெண்ட் வந்து ஒரு ஒன் மேன் கமிஷன் ஒண்ணு அப்ப நியமிச்சிருந்தாங்க. நீதியரசர் சந்துரு தலைமையில. அவர்கிட்டயுமே வந்து இது குடுத்தோம். அவரோட ரிப்போர்ட்ல கூட ஒரு 4 பக்கம் தீண்டாமை ஒழிப்பு சர்வே வந்து அதுல இடம்பெற்றுட்டு இருக்கும். என்ன மாதிரியான பாகுபாடுகள்லாம் தீண்டாமை வன்கொடுமைகள் வந்து தீண்டாமை பாகுபாடுகள் வந்து பள்ளிகள்ல அளவுல நடக்குது அப்படின்னு சொல்லி அதுல இருந்திருக்கும். இதுல இன்னொன்னு வந்து நம்ம இந்த தீண்டாமை சார்ந்த இன்னொரு விஷயம் வந்து பொதுவா நெறைய நேரங்கள்ல வந்து கிராமங்கள்ல தான் இது ரொம்ப அதிகமா இருக்கு. அஃப்கோர்ஸ் கிராமங்கள்ல அதிகமா இருக்கு. நகரத்துல நம்ம அர்பனைசேஷன் வந்துட்டதுனால, குளோபலைசேஷன் அதெல்லாம் வந்துட்டதுனால வந்து
தீண்டாமை வந்து இல்ல அவ்வளவா, இல்ல ரொம்ப குறைஞ்சிருக்கு அப்படிங்கிற ஒரு இல்யூஷன் இருக்கு. அப்படிலாம் இல்ல. நகரத்திலயும் வந்து நிறைய வடிவங்கள்ல வந்து தீண்டாமை இருக்க தான் செய்யுது. ஒன் ஆஃப் த வடிவம் வந்து யாரெல்லாம் வந்து நகரத்துக்கு வெளியே வந்து அ அப்புறப்படுத்துறாங்க. எவிக்ஷன்ங்கிற பேர்ல நம்ம பார்க்குறோம். அந்த எவிக்டட் பீப்பிள் இருக்கிற அவங்களோட அந்த குடியிருப்புகள்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அது வந்து ஒரு ஒரு என்ன சொல்றது? நவீன கெட்டோஸா தான் இருக்கு. இன்னைக்கு நம்ம சொல்ற கண்ணகி நகர், பெரும்பாக்கம், செம்மஞ்சேரி இந்த மாரியான அ குடியிருப்புகள்லாம் வந்து அது வந்து ஒரு அதான் தீண்டாமை. அது வந்து அரசின் தீண்டாமை அது. நம்ம சிவில் சமூகத்தின் தீண்டாமையா தான் அது இருக்கு. நம்மை போன்ற மக்கள் வந்து நம்மளோட ஒண்ணா வாழ்ந்துட்டு இருந்த மக்கள், இப்ப எங்க இருக்காங்க? அந்த இடம் எப்படி இருக்கு? வாழ்வதற்குரிய இடங்களா இருக்கா? அரசாங்கம் கட்டிக் குடுத்த வீடு வந்து ஒரு மாண்புடன் அரசியல் சாசனம் வந்து நமக்கு சொல்லுது. மாண்புடன் வாழ்வதற்கு ஒவ்வொரு இந்திய குடிமகனுக்கும், குடிமகளுக்கும் உரிமை இருக்குன்னு. அது மாண்போட இருக்கா? அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தோம்னா, அப்போ வந்து அ ஒரு வகையில நம்ம எல்லாருமே தீண்டாமைய கடைபிடிக்கிறோம். அத நம்ம பார்க்காமயே இருக்கோம். அது என்னவா இருக்குன்றத பார்க்காமயே இருக்கிற ஒரு வகையில நம்ம பாராமை, அணுகாமை, தீண்டாமை எல்லாமே வந்து சிவில் சமூகத்துல இருக்கு. அரசுகிட்ட இருக்கு. எல்லார்கிட்டயுமே இருக்க தான் செய்யுது. ஸோ இது மாதிரி தீண்டாமை வந்து அ அ எப்படியெல்லாம் இருக்கு? அதுக்குள்ள ஏன் வந்து யாருமே அதுக்கு காரணமா இருக்கிற சாதி அ இந்திய சமூகத்துல எப்படி இருக்கு? அத நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறது? அ எந்தெந்த தளத்துல அது இருக்குன்றத ரொம்ப ஒரு சாம்பிளா நான் வந்து ஒரு அ கோர்வையா கூட சொன்னேனான்னு கூட எனக்கு தெரியல. ஓரளவுக்கு நான் அத சொல்ல சொல்ல முடிஞ்சிருக்கேன். இது எதுவுமே நமக்கு தெரியாத ஒரு விஷயங்களும் இல்ல. எல்லாம் நமக்கு தெரிஞ்ச ஒரு விஷயமா தான் இருக்கு. இதுல வந்து நான் எப்படி இத டயலெக்டிக்ஸோட லிங்க் பண்ணும் அப்படின்னு நினைக்கிறப்போ எனக்கு தோணுன சில விஷயங்கள நான் இப்போ ஷேர் பண்ணிக்கிறேன். ஆ சாதி அப்படிங்கிறது வந்து எப்பவுமே அது ஒரு முரண்பாடுகளோட அடிப்படையில கட்டமைக்கப்பட்ட ஒரு அமைப்பா தான் இருக்கு. ஆ புனித படிநிலை, தூய்மை, அ அசுத்தம், இயற்கை ஒழுங்கு அப்படியெல்லாம் சொல்லுது. ஆனா, அன்றாட சமூக எதார்த்தம் வந்து வேறா இருக்கு. மனுஷங்க சமம். ஆனா வந்து சாதி வந்து சமமற்ற அந்தஸ்த வந்து விதிக்குது. அதுக்கப்புறம் வந்து உழைப்பு பகிரப்படுது. அ ஆனா வந்து சிலரோட உழைப்புக்கான அந்த மாண்பு வந்து மறுக்கப்படுது. இந்த மாதிரி ஒண்ணுத்துக்குள்ள ஒண்ணு முரண்பாடோட தான் வந்து சாதியும், தீண்டாமையும் கட்டமைக்கப்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் கிராம வளங்கள் வந்து பொதுவானதா இருக்கு. ஆனா சாதி வந்து அவற்றை அணுகுவத வந்து கட்டுப்படுத்துது. ஏற்கனவே சொன்ன மாரி கோயில்கள், தெருக்கள் அதெல்லாம் கிணறுகள் இதெல்லாம் வந்து சில சமூகங்களால அணுக முடியாத பயன்படுத்த முடியாத ஒரு நிலைமை இருக்கு. அப்ப ஒரு பக்கம் பொதுன்னு சொல்லிட்டு, இன்னொரு பக்கம் நம்மோடு கூட வாழ்கிறவர்களுக்கு ஒரு சிலருக்கு வந்து அது மறுக்கப்படுது. ஆ அரசியல் அமைப்பு வந்து சமத்துவத்த உறுதி செய்யுது. ஆனா நடைமுறை வந்து சமத்துவமின்மைய தான் செயல்படுத்திக்கிட்டே இருக்கு வெவ்வேறு விஷயங்கள்ல. அப்போ தீண்டாமை வந்து இந்த முரண்பாடோட ஒரு கூர்மையான வெளிப்பாடா இருக்கு. அப்ப தலித்துகள், பழங்குடிகளோட உழைப்பு ரொம்ப அவசியமா இருக்கு. ஆனா அவர்களோட இருப்பு வந்து தேவையில்ல. அது வந்து அசுத்தமானது அப்படின்னு கருதப்படுது. ஆ இது வந்து ஒரு இயங்கியல் முரண்பாடு தான். அப்படிதான் எனக்கு தெரியுது. இந்த சமூக அமைப்பு வந்து யார் அது நிராகரிக்குதோ, அவங்கள தான் அதிகமா சார்ந்து இருக்கு. ஒரு பக்கம் அவர்களோட உழைப்பு வந்து எல்லாத்துக்குமே தேவைப்படுது. ஆனா வந்து அவர்கள அது நிராகரிக்குது. ஸோ இந்த முரண்பாடோட தான் நம்ம சமூகம் வந்து இந்திய சமூகம் தொடர்ந்து இருந்துட்டே இருக்கு. அதாவது அ சாதியோட ஒரு மைய முரண்பாடா வந்து தேவையான சுரண்டல், சமூக விலக்கம். நெசசரி எக்ஸ்ப்ளாய்டேஷன் அண்ட் சோசியல் எக்ஸ்க்ளூஷன். இத 2யும் இணைக்கிறது தான் சாதியோட ஒரு மைய முரண்பாடா இருக்கு. அதே மாரி வந்து அ இது ஓரளவுக்கு ஒரு மார்க்சிஸ்ட் திங்கிங் இது. அம்பேத்கர் வந்து இதையே கொஞ்சம் டயலெக்டிக்கலா அவர் என்ன சொல்றாருன்னா, சாதின்றது வந்து ஒரு இன்டர்னல் கண்ட்ரோல் ஒரு அகமனம் பிளஸ் ஒரு படிநிலை அசமத்துவம் வந்து எக்ஸ்டர்னல் கண்ட்ரோலா இருக்கு. அகமனம்ங்கிறது வந்து ஒரு இன்டர்னல் கண்ட்ரோல். கிரேடட் இன்இக்வாலிட்டிங்கிறது வந்து ஒரு எக்ஸ்டர்னல் கண்ட்ரோலா இருக்கு. இது மூலமா தான் வந்து சாதி வந்து உயிர் வாழ்ந்துட்டு இருக்கு அப்படின்னு அம்பேத்கரும் ஒரு ஒரு இயங்கியல் ரீதியான ஒரு வாசிப்ப தான் அவரு பயன்படுத்துற மாரி பயன்படுத்துறாரு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, அ காஸ்ட் வந்து இதுக்கு எனக்கு சரியான தமிழ் எனக்கு வராதனால நான் அத இங்கிலீஷ்லயே இது பண்றேன். காஸ்ட் பிரிவென்ட்ஸ் நேச்சுரல் சோசியல் எவல்யூஷன். டயலெக்டிக்கலா வந்து ஒரு ஸ்டாக்னேட்டட் சமூகத்த தான் வந்து சாதி வந்து கட்டமைக்குது. டயலெக்டிக்ஸ் வந்து சொசைட்டிஸ் புரோகிரஸ் வந்து எப்ப புரோகிரஸ் ஆகும்னா, கான்ட்ரடிக்ஷன்ஸ் வந்து முரண்பாடுகள் ஒண்ணுக்கொண்ணு மோதி
அதுலேருந்தே தீர்வுகள் வர்றப்பதான் வந்து ஒரு சமூகம் முன்னேறும் அப்படின்னு தான் டயலெக்டிக்ஸ் சொல்லுது. ஆனா சாதி வந்து சமூகத்தை அப்படியே ஃப்ரீஸ் பண்ணி வைக்குது நிறைய நேரங்கள்ல. நான் ஏற்கனவே சொன்ன மாரி சின்ன சின்ன உடைப்புகள் தான் சாத்தியமா இருக்கே தவிர, ஒட்டுமொத்தமான மாற்றம் வந்து சாத்தியப்படாததுக்கு சாதியும் தீண்டாமையும் தொடர்ந்து சமூகத்த வந்து அப்படியே ஃப்ரீஸா வைக்கிறதுக்கு தான் வந்து ஹெல்ப் பண்ணுது. சமூக சக்திகளோட இயக்கத்த வந்து குறைக்குது. அப்ப தனிநபர்கள், சமூகங்களோட இயங்கியல் வளர்ச்சியவே வந்து இந்த சாதியும், தீண்டாமையும் தடுக்குது அப்படின்னு சொன்னா அது மிகையில்ல. அப்போ சாதி அமைப்பு வந்து இயங்கியலுக்கு விரோதமானது. இட்ஸ் ஆன்டி டயலெக்டிக்கல். அது வந்து சமூக மாற்றத்த தடுக்க எல்லா வகையிலயும் வந்து முயற்சி பண்ணிட்டு இருக்கு. அதுல தீவிரமான உடைப்பை ஏற்படுத்தணும், அத வந்து எதிர்க்கணுங்கிறப்ப தான் வந்து மிக கொடூரமாக வந்து வன்கொடுமை பிரயோகிக்கப்படுது. ஆ அப்படின்னு அது ஒண்ணு. அதுக்கப்புறம் அதே நேரத்துல சாதி வந்து டயலெக்டிக்கலி நம்ம சொல்லணும்னா, ஒரு விஷயம் ஒரு ஒரு சமூகத்துக்கு தேவையில்லாத, இல்ல ஒரு தீங்கான ஒரு விஷயம் இருக்கிறப்போ, அதற்கு எதிரான ஒரு போக்கும் வந்து அதுவே உருவாக்கும் அப்படிங்கிறதும் டயலெக்டிக்ஸ். ஸோ சாதியும் அத செய்யுது. அத அழிக்கிறதுக்கான சக்திகளையும் வந்து சாதியும், தீண்டாமையும் வந்து தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே தான் இருக்கு. அப்போ அதுக்கு ஒரு காலம் காலமா நான் சொன்ன மாரி, எல்லா காலத்திலயும் வந்து எல்லோரும் இத வந்து அக்செப்ட் பண்ணிட்டே இல்ல. எதிர்த்துட்டு தான் இருக்காங்க. எதிர்ப்பு இருந்துகிட்டே இருக்கு. சமத்துவத்திற்கான புதிய கோரிக்கைகள் வந்துட்டு இருக்கு. புதிய இயக்கங்களும் உருவாயிட்டே தான் இருக்கு. இதே சாதி சமூகம் தான் அதுவும் வந்து அதையும் வந்து உருவாக்கிட்டு இருக்கு. சாதி எதிர்ப்பு வரலாறு வந்து தமிழ்நாட்டுல, இந்தியால பார்த்தோம்னா, நான் ஜஸ்ட் கிளிம்ஸ் போடுறேன். ஏன்னா எல்லாருக்குமே இது தெரிஞ்ச விஷயம் தான். ஃபூலே, அப்புறம் இங்க திருவள்ளுவர்லேருந்து வைகுண்டர், வள்ளலார், கேரளால வந்து நாராயணகுரு, ஐயன்காளி மாரி, அப்புறம் அம்பேத்கர் அஸ் அ சோசியல் சயின்டிஸ்ட்டா அவர் வந்து ஒட்டுமொத்த இந்திய சமூகத்த வந்து வரையறுக்கிறாரு. அப்புறம் வந்து பெரியாரோட இயக்கங்கள், இந்தியா முழுவதும் பறந்து விரிந்த, இன்னைக்கும் வந்து தொடர்ந்து தலையீடு செய்திருக்கிற இடதுசாரிகளோட இயக்கங்கள் நெறைய இருக்கு. நேரடியா சாதிய என்கவுண்டர் பண்ணலன்னா கூட, எங்கெல்லாம் வந்து பொருளாதார விஷயங்களும், எங்கெல்லாம் நிலம் சார்ந்த விஷயங்கள கையில எடுக்கும்போதெல்லாம், அங்க சாதி குறுக்க வந்தா சமரசமற்ற போராட்டங்களை வந்து இடதுசாரி இயக்கங்கள் பண்ணிக்கிட்டே இருக்கு. பாஸ்ட்லயும் சரி, பிரசன்ட்லயும் சரின்றத யாருமே மறுக்க முடியாது. ஸோ இது மாதிரியான சாதி எதிர்ப்பு வரலாறும், சாதி சமூகம் தான் தனக்கான எதிர்ப்பையும் அதுவே உற்பத்தி பண்ணிக்கிட்டே தான் இருக்கு. ஸோ டயலெக்டிக்கலி அதுவும் வந்து கரெக்ட்டா தான் இதா போயிட்டே இருக்கு. அப்ப ஆனா கரண்ட் ஓகே. இது வந்து ஒரு பக்கம் நம்ம சொல்றோம், சாதி இருக்கு, தீண்டாமை இருக்கு. அதோட தொடர்ச்சி அப்படியே நடந்துகிட்டே இருக்கு. இப்பயும் வெவ்வேறு வடிவங்கள்ல, பழைய வடிவங்கள்லயும் இருக்கு. பழைய வடிவங்களோட கொடூரமான வடிவங்கள்லயும் அது இருக்குன்றதுக்கு தான் சில 1, 2 எக்ஸாம்பிள்ஸ் சொன்னேன். ம். சின்ன சின்ன குழந்தைகள் வரைக்கும், ஸ்கூல்ஸ் வரைக்கும் வந்து அது போயிட்டு இருக்கு அப்படிங்கிறதுக்கான எக்ஸாம்பிள்ஸும் நான் சொன்னேன். எல்லா தளங்கள்லயும் அது இருக்கு அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்தோம். ஸோ இதற்கான எதிர்ப்பும் வந்து எல்லா தளங்கள்லயும் இருக்க தான் செய்யுது. அ அ அரசியல் தளத்திலயும் இருக்கு, பொருளாதார தளத்தில இருக்கு, சமூக தளத்தில இருக்கு. எல்லா தளத்திலயும் வந்து இதற்கான எதிர்ப்பையும் இந்த சாதி சமூகம் வந்து கட்டமைச்சுட்டே தான் இருக்கு. அ போதுமான அளவுக்கு அது இருக்கா? அப்படிங்கிறது தான் நம்ம இப்போ வந்து நம்ம கொஸ்டின் பண்ணணும். பிரசன்ட் கான்டெக்ஸ்ட்ல என்னவா இருக்கு அப்படின்னா, நம்ம வந்து இன்னைக்கு இருக்கிற நம்மை ஆளுகிற மத்தியில் ஆளுகிற வந்து இந்த அரசாங்கம், ஆர்எஸ்எஸ் தலைமையிலான அரசாங்கம் வந்து ரொம்ப நூதனமா வந்து இந்த சோசியல் இன்ஜினியரிங்ன்றத வந்து அவங்க எல்லா இடத்துலயும் அந்த அந்த பிராந்தியத்துக்கே உரிய வகையில வந்து அவங்க ரொம்ப நுட்பமா இந்த சாதிய சமூகமும், இந்த சாதி தீண்டாமையும் இன்னும் அதாவது இருக்கிற அந்த உடைப்பை ஏற்படுத்தினதுன்னு நான் சொன்னது வந்து, அந்த உடைப்பை குறைப்பதற்கான வேலைகளையும், அல்ல அந்த உடைப்பை இல்லாமல் செய்வதற்கான வேலைகள ரொம்ப நுட்பமா வந்து இன்றைய அ அந்த ஆளும் அரசாங்கத்தின் அந்த தத்துவம் வந்து செய்யறத நம்ம பார்க்குறோம். அதோட லேட்டஸ்ட் எக்ஸாம்பிள் பீகார் எலக்ஷன்ல நம்ம பார்த்தோம். இந்த சோசியல் இன்ஜினியரிங்ன்றத வந்து அவங்க ஒவ்வொரு மாநிலத்திலயும், ஒவ்வொரு பிரதேசத்திலயும் எப்படி வந்து வெவ்வேற மாரி ஒரே ஃபார்முலாவா இல்லாம, வெவ்வேறு ஃபார்முலால அவங்க வந்து அத புதுப்பிக்கிறாங்க, அத கட்டமைக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம். அதே மாரி வந்து இந்த இப்போ வந்து அந்த வி அதர்ஸ் நாங்க, அவங்க அப்படிங்கிற அந்த அந்த போக்கு வந்து நிறைய நேரங்கள்ல உணர்வால நம்ம வந்து அதாவது வெளிப்படையா சாதி உணர்வா இல்லாம இருப்போம். வெளிப்படையா தீண்டாமையை கடைபிடிக்காத கான்ஷியஸா இல்லாம கூட நம்ம இருப்போம். ஆனா நம்மள அறியாம சில நேரங்கள்ல நாம் பயன்படுத்தும் வார்த்தைகள், நம்மளோட உடல் மொழி வந்து அவங்க, நம்ம அப்படின்றது இயல்பா வந்துடுது. அ
ம். அவங்க அப்போ அவங்க நம்ம வேற, அவங்க வேறங்கிற அந்த ஒரு டோன் வந்து நம்மள அறியாம வந்துருது. ஸோ அந்த அந்த உணர்வு வந்து எல்லாருக்கும் இருக்க தான் செய்யுது. அப்போ வி அதர்ஸ்ங்கிறது வந்து அது இன்னும் நம்ம நம்ம கடந்துட்டோமான்றத நம்ம தனிநபராவும் நம்ம ஒவ்வொரு முறையும் அத ரிஃப்ளெக்ட் பண்ணிக்கணும். சமூகமாவும் அத வந்து ரிஃப்ளெக்ட் பண்ணிக்கிட்டே தான் இருக்க வேண்டியதா இருக்கு. அதே மாரி இந்த அடையாள அரசியல். அடையாள அரசியல்னா, ஆ யாரு தன்னோட அடையாளத்த வந்து எதுக்கு பயன்படுத்துறாங்கன்றத பொறுத்து அது வந்து அடையாள அரசியல்னு பார்க்கணும்னு நான் நெனைக்கிறேன். இப்போ ஒடுக்கப்படுகிறவர்கள் வந்து தன்னுடைய அடையாளத்தை, தான் இந்த அடையாளத்தால் ஒடுக்கப்படுகிறோம். ஒடுக்கப்படாமல் இருப்பதற்கு எனக்கு உரிமை இருக்கு அப்படின்னு அந்த அடையாளத்த தூக்கி பிடிக்கிறப்ப, நம்ம அத அடையாள அரசியல்னு அத நம்ம அடையாள அரசியல்னு சொல்லுவோமா? சொல்லணுமா? அ அப்படிங்கிறது ஒரு கொஸ்டினா இருக்கு. ஆ அதே நேரத்துல ஒடுக்குபவர் தன்னுடைய அடையாளத்தை, சாதி அடையாளத்தை வைத்து ஒடுக்கும்போது, கண்டிப்பாக அத நாம் விமர்சனம் பண்ணணும். அந்த அந்த அடையாளத்தை வந்து மறுக்கணும். அந்த அடையாளத்தை கேள்விக்குள்ளாக்கணும். அப்போ யார் வந்து அடையாள அடையாள அரசியல் யார் பயன்படுத்துறாங்க? எதற்கு பயன்படுத்துறாங்கன்றத பொறுத்து அது அடையாள அரசியலா? இல்லை உரிமைக்கான அரசியலா? அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும்னு நான் நினைக்கிறேன். ஸோ அப்புறம் அடையாளத்தை அடிப்படையாகக் கொண்ட வெறுப்பு அரசியல். இதான் வந்து இன்னைக்கான பிரசன்ட் கான்டெக்ஸ்ட்ல இப்படி இருக்கு. ரொம்ப இன்னும் கூர்மைப்படுத்தப்பட்டுட்டு இருக்கு இந்த ஆர்எஸ்எஸ் தத்துவத்தாலன்றத நம்ம பார்க்கிறோம். ஸோ அப்போ ஆஸ் தோஸ் ஹூ பிலீவ் இன் மார்க்சிசம், தோஸ் ஹூ பிலீவ் இன் டயலெக்டிக்ஸை நம்புற இயங்கியலை நம்புகிற நம்மை போன்றவர்கள், இயங்கிகளை நம்புகிறவர்கள் நம்ம என்ன அதாவது சாதியும் தீண்டாமையும் ஆன்டி டயலெக்டிக்கல். அப்போ டயலெக்டிக்கலா நம்ம பார்க்குறோம், டயலெக்டிக்ஸை நம்புறோம்னா, அப்போ இந்த சாதியும் தீண்டாமைக்கு எதிரான இந்த உடைப்புகளையும், இந்த உடைப்புகளை வந்து நாம் அதிகப்படுத்தணும். இன்னும் கூர்மைப்படுத்த வேண்டிய அதற்கான கள செயல்பாடுகளையும், தீண்டாமை ஒழிப்பு முன்னணி போன்ற கள செயல்பாடுகள், அது மட்டும் இல்ல. நான் அது ஒரு எக்ஸாம்பிளா சொல்றேன். கள செயல்பாடுகளையும், தத்துவார்த்தமான விஷயங்களையும், அறிவுத்தளத்திலையும் நாம் வந்து இந்த ஆன்டி டயலெக்டிக்கலா இருக்கிற காஸ்ட் அண்ட் அன்டச்சபிலிட்டிக்கு எதிரான உடைப்புகளை வந்து நாம் தொடர்ந்து முன்னெடுத்து வருகிறோம், முன்னெடுக்கணும். ரிச் எக்ஸ்பீரியன்ஸோட இருக்கிறாங்க கிருஷ்ணவேணி. நேரமும் பல அன்றாட வேலைகள்ல ஆழமா இருக்கிறாங்க. அதுல இந்த இந்த முக்கியமா ஒரு வரலாறும், அதை வந்து ஒரு சமூக மாற்றத்துக்கான ஒரு கண்ணோட்டத்தோடு அந்த அனுபவங்களை ஒரு சேனலைஸ் பண்ணி அத குடுக்கணும்னு ரொம்ப மெனக்கெட்டாங்க. அந்த ஒழிப்பு முன்னணியை பொறுத்தவரைக்கும், இப்போ களத்துல வந்து கம்யூனிஸ்ட் இயக்கங்கள் இந்தியா ஃபுல்லா வேலை செய்றதுல கூட, தமிழ்நாட்டுல வேலை செய்றது தனித்தன்மையா இருக்கு. சீதாராம் யெச்சூரி பொதுச் செயலாளரா இருந்தப்போ ஒரு முறை என்ட்ட சொன்னாரு, "எல்லா சமூகமும் இணைஞ்சு வேலை செய்றீங்களே" அப்படின்னு சொன்னாரு. அந்த வகையில அனைத்து சமூகமும் இதுக்கு வேலை செய்றதாக கட்சியினுடைய ஒரு பெருமைமிகு ஒரு சின்னமாக இடதுசாரி அரசியல்ல எப்படி செய்றாங்க பாரு அப்படின்னு மற்ற அமைப்புகள் எல்லாம் பார்த்து செய்ற மாரியான விஷயங்கள, அனுபவங்கள நம்ம முன்னாடி வச்சாங்க. அனுபவங்கள ஸ்மார்ட்டான உழைப்பா, அதாவது கொஞ்ச நேரத்துல நிறைய நல்ல பயன் வர்ற மாரி உழைப்பா, நமக்கு இந்த அனுபவங்கள சுருக்கி ஒரு பாடங்களா எடுக்க முடியுமா? அப்படின்னு நமக்குள்ள நம்ம கொஞ்சம் பேசணுங்கிறது. டயலெக்டிக்ஸ வந்து பொருளாதார அடிப்படையிலிருந்து எடுத்து பேசினா போல. அது 2வது பாயிண்ட். ரொம்ப அது பொருளாதாரம் தான் அடிப்படை. இதெல்லாம் வந்து மேல் கட்டுமானம். இந்த மேல் கட்டுமானத்த இந்த பொருளாதார அடிப்படைய உடைக்கிறதுக்கு அதாவது இந்த பொருளாதார அடிப்படை தான் இதுக்கு காரணம் அப்படின்ற ஒரு பொசிஷன் அ ஆரம்பத்திலே எக்ஸ்பிளைன் பண்ணிட்டாங்க. அதனால இந்த பொருளாதார அடிப்படைன்னா இன்னைக்கு இருக்கிற இந்த மோடி அரசெல்லாம் அத வந்து கடைசியா சொல்லும்போது ரொம்ப அழகா சொன்னாங்க. தமிழ்நாடு முன்ன நிக்குது. மீதி சொன்ன மாரி அத ஏஜிடிக்கு குறிப்பிட்டிருக்காரு. ஆனா, பாயிண்ட் என்னன்னாக்க, இப்போ நம்ம இதுல வந்து தலையிட்டு அதே ஆள வந்து நம்ம கொடிய ஏத்த வச்சிருக்கோம். ஆனா, அதுக்கு அந்த மாரி தடுத்த ஆட்கள வந்து பனிஷ்மென்ட் ஏதாவது 3 நாள் ஜெயிலு, ஃபைன் போடுறது. அந்த மாரி நம்ம இனிஷியேட்டிவ் எடுத்தா தான் கொஞ்சம் அசைக்க முடியும். இது என்னுடைய சஜஷனா வைக்கிறேன். அது முடியும்னாக்க தீண்டாமை ஒழிப்பு முன்னணி இன்னும் கொஞ்சம் பலமா வளரும்ன்றது என்னுடைய கருத்து. அத வந்து அறிவியல் ரீதியா வ வரலாற்று பொருள்வாதத்துல அ வ மனுஷ சமுதாயம் வளர்ந்திருக்கு. அதுல எங்கேயும் வந்து உலகத்துல மனுஷன் குரங்குலேருந்து வந்து மனுஷன் வரும்போது எந்த சாதியும் இல்ல. இந்த அறிவியல்ல நம்ம தொடர்ந்து தீண்டாமை முன்னணி முன்னெடுத்து வைக்கணும். இந்த ஒரு அறிவியல
எல்லா பகுதியிலும் கொண்டு போய் இடி 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 மச்ச பாயிண்ட் பேசுறோமோ இல்லையோ, தீண்டாமை ஒழிப்பு முன்னாடி இந்த பாயிண்ட்டை ரொம்ப அழகா அந்த அறிவியலை பழக்க வழக்க தான் நம்மளால இந்த இயக்கத்தை மேல கொண்டு போக முடியும். டெல்லியில இருந்து ஆய்வாளர் சாந்தி பேசுறாங்க. வேணி தோழருக்கு நன்றி. மிக சிறப்பான உரை. அவங்களுக்கு வந்து அனுபவம் வந்து அதிகமா இருக்குது. இஸ் வெரி ரிச் எக்ஸ்பீரியன்ஸ் ஷி ஹேஸ் அப்படிங்கிறது வந்து அவங்களோட ரொம்ப ஃப்ளூயண்டான டாக்ல தெரிய வந்துச்சு. அது எல்லா பெரிய சர்வேல பங்கு பெற்றிருக்கிறாங்க. 300 400 அப்படின்னு ஒரு நூற்றுக்கணக்கான இதுல அது ஸ்கூல் சர்வே ஆகட்டும், அல்லது மக்கள் கிட்ட ஆகட்டும், அல்லது ஃபேமிலி கிட்ட ஆகட்டும், அவ்வளோ சர்வே எடுத்திருக்காங்க. அப்புறம் மிக முக்கியமான தருணங்கள்ல எல்லாம் எப்பெல்லாம் வந்து அந்த மாதிரி ஒரு இது நடக்குதோ அப்பெல்லாம் வந்து தீண்டாமை ஒழிப்பு முன்னணியில வந்து அவங்க நேரடியா களத்திலையும் இறங்கி இருக்கிறதுனால அந்த அனுபவம் நல்லா வந்து இன்னைக்கு அவங்க அதை பகிர்ந்துட்டாங்க. அதுக்கு நன்றி. நிறைய வேணி தோழர் வந்து என்னென்ன டிஸ்கிரிமினேஷன் நிறைய லிஸ்ட் போட்டாங்க. நான் குஜராத்ல ஒரு 4-5 வருஷம் இருந்தேன். வேற என்ஜிஓக்கள்லையும் பணியாற்றுறதுனால ஒரு சில இதை மட்டும் அதே இங்க தமிழ்நாட்டிலையும் அந்த மாதிரி டிஸ்கிரிமினேஷனை பார்த்தாங்களா அப்படின்னு உறுதி செய்ய விரும்புறேன். எல்லாத்துக்கும் தெரியும் ரோஹித் வெமுலா இன்ஸ்டிடியூஷனல் மர்டர், அப்புறம் ஹையர் எஜுகேஷன்ல எந்த அளவுக்கு காஸ்ட் டிஸ்கிரிமினேஷன் இருக்குது. தலித் ஸ்டூடெண்ட்ஸ்னா பிஹெச்டி பண்றதுன்னா முதலாவது கைடே அலாட் பண்ண மாட்டாங்க, ரொம்ப டிலே பண்ணுவாங்க. அப்புறம் கைடு அலாட் பண்ணா அவரோட டிஸ்கிரிமினேஷன் அவ்வளவு அதாவது ஸ்காலர்ஷிப்பை எவ்வளவு முடிஞ்ச அளவு லேட் பண்ணுவாங்க, அல்லது அவங்க சப்மிஷனை வந்து ரொம்ப நமக்கு நான் பேர் சொல்ல விரும்பல, நமக்கு தெரிஞ்ச ஒரு நெருங்கிய தோழனுடைய பிஹெச்டி சப்மிஷனுக்கு கூட எவ்வளவு ஒரு அப்டக்கிள்ஸ் இருந்ததுன்னு நமக்கு தெரிய வரும். அந்த மாதிரி ஹையர் எஜுகேஷன்ல இன்ஸ்டிடியூஷனல் டிஸ்கிரிமினேஷன் வந்து ரொம்ப அதிகமா இருக்கு. அது ஜேஎன்யூ மாதிரி யூனிவர்சிட்டிலையும் கூட அந்த மாதிரி எல்லாம் நிறைய பார்த்துருக்கோம். இன்னொன்று வந்து வட இந்தியாவில் பர்டிகுலர்லி குஜராத், ஈவன் யூபியில கூட நாங்கள் பார்த்தது அதிகமாக குஜராத்தில் அங்கன்வாடியில் தலித் ஸ்டாஃப் வந்து குக் பண்ணாங்கன்னா அதைய மற்ற மாணவர்கள், அதாவது நான் தலித் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சாப்பிட அவங்க பெற்றோர்கள் விரும்புவதில்லைன்னு நிறைய சர்வே சொல்லியிருக்குது. அந்த மாதிரி இது வந்து தமிழ்நாட்டிலையும் நீங்க கேள்விப்பட்டீங்களா? தமிழ்நாட்டில் நம்ம அங்கன்வாடி நிறைய மார்ஜினலைஸ்ட் கம்யூனிட்டிஸ் தான் அங்கன்வாடியை ஒரு பெரிய லைவ்லிஹுட்டா அதில் வேலை பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதுவும் இல்லாமல் தமிழ்நாட்டில் நூன் மீல் ஸ்கீம் தான் வந்து முன்னோடியாக இருந்திருக்குது. அப்ஸ்கேல் பண்ண சொன்னதே வந்து சுப்ரீம் கோர்ட்டு தான், தமிழ்நாடு முன்னுதாரணமாக வச்சு. அந்த மாதிரி உதாரணம் எங்காவது தமிழ்நாட்டிலையும் பார்த்துருக்கீங்களா? அதாவது அங்கன்வாடியில் சமைக்கிறவங்க தலித்தா இருந்தா அதை எங்க குழந்தைங்க சாப்பிடக்கூடாதுன்னு சொல்றாங்க. இன்னொன்னு வந்து குஜராத்ல இன்னொரு பெரிய சம்பவம் என்னன்னா, தலித் பரியல் வந்து டினையல் அவங்களுக்கு. அதாவது எங்கேயுமே அவங்கள புதைக்க விட மாட்டாங்க. இது நீங்க இங்க வந்து புதைக்க கூடாது அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு பரியல் கிரவுண்ட் வந்து டினை பண்ணுவாங்க. நம்ம படத்துல எல்லாம் பார்த்திருக்கிறோம், இந்த பாதையில தூக்கிட்டு போக கூடாது அப்படின்னு வேணா சில படங்கள்ல பார்த்திருக்கிறோம். ஆனா பரியல் கிரவுண்டே அவங்களுக்கு தனியா இருக்குதா? வாழ்றதுதான் தனி செக்ரிகேஷன் அப்படின்னா ஈவன் புதைக்கிறதுல கூட செக்ரிகேஷன் இருக்குதா? அதுவும் தமிழ்நாட்டுல இருக்குதா அப்படின்னு. அப்புறம் குதிரை வண்ணார் பத்தி நீங்க சொன்னீங்க, அது ரொம்ப ஷாக்கிங்கா தான் இருந்துச்சு. நான் கூட கொஞ்ச நாள் வந்து ஒரு புக்கை டிரான்ஸ்லேட் பண்ணேன், ஆனா அது இன்னும் முடியல. தீண்டாமைக்குள் தீண்டாமை அப்படிங்கிறது. அதுல வந்து மெயினா இந்த அவங்களுடைய வாழ்க்கை முறை, அவங்க எப்படி வந்து டிஸ்கிரிமினேட் பண்றாங்க, அதாவது தலித் கம்யூனிட்டியே எப்படி வந்து அந்த இன்னொரு கம்யூனிட்டியை டிஸ்கிரிமினேட் பண்றாங்க அப்படிங்கறத ரொம்ப விரிவா ரகுபதி சாரும் லக்ஷ்மண் சாரும் எழுதியிருப்பாங்க. அது வந்து நீங்க சொன்ன ஒரு வரையறைக்கு உட்படுது. அதாவது கிரேடட் இன்இக்வாலிட்டியில நம்மளுடைய அப்ரெஷனை நம்ம எதிர்க்கிறோம், ஆனா அதே சமயத்துல we also want somebody to be below us அப்படிங்கிறதையும் நம்ம உறுதிப்படுத்துறோம் அப்படிங்கிறது தான் வந்து அதுக்கு ஒரு தீண்டாமைக்குள் தீண்டாமைங்கிறது ஒரு உதாரணமா இருக்குதுன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி இன்டர்காஸ்ட் மேரேஜ் என்னோட பிஹெச்டி இதில் நான் கடலூர்லேயும் தருமபுரியிலையும் பண்ணும்போது இன்டர்காஸ்ட் மேரேஜ் பற்றி ஒவ்வொரு சாதிகிட்லையும் கேட்கும்போது முதல்ல எதிர்க்கிறாங்க. அப்புறம் என்ன சொல்கிறாங்கன்னா, மற்ற ஜாதிகளோட நாங்கள் இன்டர்காஸ்ட் மேரேஜ் ஓகே சொல்லிடுவோம், ஆனால் புழங்காத ஜாதிகிட்ட நாங்கள் அவங்க சொல்கிற வார்த்தை அது
புழங்காத ஜாதி கிட்ட நாங்க இன்டர்காஸ்ட் மேரேஜ் அலோவ் பண்ண மாட்டோம் அப்படின்னு. அப்ப எனக்கு புரியல, புழங்காத ஜாதினா என்ன அப்படின்னு. புழங்காத ஜாதினா தீண்டத்தகாத ஜாதிகள் அப்படின்னு மறுபடியும் தான் வந்து புரிஞ்சுது அந்த மாதிரி. ஸோ இது வேணா நிறைய இடத்துல நீங்களும் கேள்விப்பட்டிருப்பீங்க. பட் ஐ வாண்டட் டு என்ஷூர் தட் அங்கன்வாடி எக்ஸ்பீரியன்ஸும் அந்த தலித் பரியல் டினையல் அது தமிழ்நாட்டிலையும் இருக்குதா அப்படிங்கிறது. மற்றபடி வேணி தோழனுடைய ரிச் எக்ஸ்பீரியன்ஸ் இன் அ டாக் வாஸ் வண்டர்ஃபுல் ரியலி. We appreciate it immensely, and also we are thankful for her very good speech. அதை விட ரொம்ப எனக்கு என்ன ஒரு ஆச்சரியம் இல்லை, என்ன சந்தோஷமா இருந்தது அப்படின்னா, அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் அவங்க சொன்னது மட்டும் இல்லாம அந்த சாதி ஒழிப்பு தீண்டாமை அப்படிங்கிற தலைப்பை வந்து அவங்க அந்த இயக்கவியல் வரைமுறைக்குள்ள அந்த புரிதலுக்குள்ள அவங்க ரொம்ப இயல்பா அதைய செருகுனாங்க. அதுதான் வந்து அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை காமிக்குது. சும்மா ஏதோ ப்ரிப்பேர் பண்ணி டாக் பண்ண மாதிரி இல்லை. அது எப்படி அந்த இடைச்செருகளை பண்ணினாங்க அப்படிங்கிறது வந்து ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அதாவது ஷீஸ் வெரி குட் டீச்சர் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். முரண்பாடுகளுக்கிடையே தான் ஒரு தீர்வுக்கான வழி இருக்குது அப்படின்னு இடதுசாரிகள் அதை பல ஜார்கன்ல நம்ம பேசுறோம். ஆனா அதை அவங்க ரொம்ப இயல்பா அந்த செருகளை பண்ணி நமக்கு புரிய வச்சாங்க. ரொம்ப நன்றி. சமகாலத்துல தீண்டாமை எப்படி இருக்குது அப்படின்ற கள நிலவரங்களோட விவரிக்கப்பட்ட ஒரு மிக அற்புதமான ஒரு மீட்டிங் தோழர் இது. தோழர் அவங்களுடைய கள அனுபவங்களோட இதை வந்து பகிர்ந்துக்கிட்டாங்க. அதுதான் இந்த நேரத்துல நான் சொல்லிக்க விரும்புறேன் தோழர். எனக்கு என்ன அப்படின்னா, இது ரொம்ப எங்களை போல இதுக்குள்ள இருக்கிறவங்களுக்கு ரொம்ப இன்னும் நிறைய தகவல்கள் தேவை அப்படின்றதுதான். ஸோ நிலன்றது உங்களுக்கு அதை மாற்றணும்னா நாம கம்யூனிஸ்ட் கட்சிகள் பலமாக இருக்கிற பொழுதுதான் முடியும். அதே நேரத்தில் இன்னைக்கு ஒரு சாதாரண முனிசிபாலிட்டி தொழிலாளிக்கு உள்ள ஊதியங்கள்ல கூட கையூட்டு வாங்கி கொண்டிருக்கிற ஒரு அரசாத்தான் இன்னைக்கு தமிழக அரசும் இருக்கு. அப்ப அந்த சம்பளத்தை கூட முறையாக கொடுக்காமல் அங்க தீண்டாமையை உருவாக்கிட்டு இருக்கிறாங்க. அப்ப இதை சுயேட்சையாக வரலாற்று பொருள் முதல்வாதத்தின் தலைமை இருந்தால் ஒழிய இந்த வர்க்க நலனுள்ள ஒரு போராளி என்பது அந்த ஒரு செயல் வந்து பிரளயத்தை உருவாக்கி அதில் மாற்றத்தை கொண்டு வரணும். அத்தகைய இதில் பெரும் தொழிவுகள் இருக்கு. கோஷங்கள் மட்டும் முக்கியமல்ல, அதை ஸ்தாபனமாக்கி வெற்றி பெறுகிற நுண்ணறிவு படைத்த ஒரு அமைப்பாக இருக்க வேண்டும். தோழியருடைய அனுபவங்கள் ஆவணமாக இருக்கிறது. நான் 2 திருமணங்கள் அல்ல, ஆயிரக்கணக்கான திருமணங்கள் கலப்பு திருமணத்தில் செஞ்சிருக்கிறோம். இன்னைக்கு அதெல்லாம் மேல் ஜாதி கீழ் ஜாதி என்றதெல்லாம் இல்லை. அவங்க என்ன சம்பாதிக்கிறாங்க என்றதான் இன்னைக்குள்ள சமூக நிலையாக இருக்குது. ஒரு நாள் என்னுடைய சொந்த வாழ்க்கை அனுபவத்தை சொல்லணும்னா, ஒரு கவுண்டர் பையனை ஒரு தலித்து விரும்பி கட்டிட்டாங்க. 2 பேர் பேங்கில் இருக்கிறாங்க. அதை திருமணமாக்க கூடாதுன்னு 2 வீட்லையும் எதிர்ப்பு இருந்த போது நான் அனைத்து கட்சிகளை கூட்டி வச்சு மேட்டுப்பாளையத்தில் திருமணம் செஞ்சு வச்சேன். அது வெற்றி அடைஞ்சது. இப்போ 2 கல்யாணம். அதுல ஒரு தலித்து தோழர்களுக்கு அந்த ஊர்க்காரங்க வந்துட்டு அங்க வந்து தலித்துன்றதுனால நீங்க மற்ற நம்ம ஆளுகளையெல்லாம் விடுவிச்சிட்டீங்க, ட்ரைபல்ஸ் எல்லாம் நாங்க போறோங்க, நாங்க இல்லை, அவருக்கும் நியாயம் வழங்கணும்னு இன்ஸ்பெக்டர் கிட்ட போறான்னு. அதனால இதற்கு கம்யூனிஸ்ட் கட்சி பலமாகணும். அந்த கட்சிக்கு சுயேட்சை பாத்திரம் இருக்கணும். இன்னொருத்தரை நம்பி ஒரு திமுகவையோ அல்லது அண்ணா திமுகவையோ அல்லது காங்கிரஸை நம்பி நாம் இல்லை என்ற கருத்தியலில மன உறுதியோட போராடணும். 71ல சிபிஎம் கட்சின்னா அது செவர் எழுதுறதுலயும் மக்காப்போன் போடுறதுலயும் பயந்துக்குவான். போயர் பழங்குடி சமூகத்தினுடைய தலைவர், பரம்பரை கம்யூனிஸ்ட் அஜய் கோஷ், அவங்க அப்பாவே கம்யூனிஸ்ட். ரொம்ப அருமையா சொன்னாங்க. அதாவது நாம இந்த சாதியான படுகொலைகளை பேசுற சேம் டைம் வந்து சிறப்பா வெற்றியாக முடிஞ்ச 2 பேரும் வங்கி ஊழியரா இருக்கிறாங்க. நாங்க வெற்றி சம்பவங்களா சொன்னாங்க பாருங்க. அது மாதிரி வந்து இயக்கம் எங்க பலமா இருக்கோ அங்க வந்து இணக்கத்தையும் இதையும் நகர்த்தி கொண்டு போக முடியும் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப அருமையா அந்த சம்பவங்கள் சொன்னாங்க. அதையும் தொகுத்து சொல்ல வேண்டிய அவசியம் இருக்கு இன்னைக்கு. உற்சாகம். சிறப்பான சிறிவான ஒரு உரை. வேணியோட கலானுபவம், வாசிப்பு எல்லாம் சிறப்பாக வந்தது.
எனக்கு வந்து ஒரு கேள்வி அடிப்படையில என்ன இருக்குன்னா, சொன்னாங்க, அதாவது இப்போ ஒரு சமூகம் மட்டும் காரணம் அல்ல, ஒரு இது மட்டும், அதாவது ஒரு ஒரு நூல், ஒரு சமூகம் அது மட்டும் காரணம் நம்ம சொல்லிட முடியாது அப்படின்னு சொன்னாங்க. ஆனா எனக்கு என்ன தோணுதுன்னா, இந்த தீண்டாமைன்ற ஒரு விஷயத்துக்கு நம்ம ஆழமா போய் பார்த்தா அது தூய்மை இதெல்லாம் லைட்டா டச் பண்ணாங்க. அது இன்னும் கொஞ்சம் பெட்டரா எக்ஸ்பிளைன் பண்ணா நல்லா இருக்கும். அதாவது இப்போ ஒருத்தரை பிரிச்சு வைக்கிறதுக்கு, ஒருத்தரை ஏற்றத்தாழ்வு உருவாக்குறதுக்கு ஒரு பொருளாதார காரணம் இருக்க முடியும்னு நம்ம புரிஞ்சுக்க முடியுது. அது தீண்டாமையா எப்படி உருவாகுது, அதுக்கு வந்து அதோட சோசியல் ரூட் காஸ் என்னவா இருக்குங்கிறத கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் புரிஞ்சுக்கணும்னு நான் நினைக்கிறேன். அது இன்னும் கொஞ்சம் ஏதாவது லூசிடா சொல்ல முடிஞ்சா பெட்டரா இருக்கும். நன்றி. அவருடைய அனுபவத்துல இருந்து அவங்க பேசினது நம்ம இன்னும் நிறைய பாடங்கள் அவங்க கிட்ட இருந்து வந்து படிக்க வேண்டியதா இருக்குது. அதாவது இயக்கம் கம்யூனிஸ்ட் பார்ட்டி இயக்கங்கள் எங்க அதிகமா வளர்ந்திருக்கிறதோ அங்க நம்மால் முறியடிக்க முடியுது. அப்போ கடினமான பணியாக வந்து நம்ம கட்சியினுடைய வளர்ச்சியோட இது இணைந்து போக வேண்டியதா இருக்குது அப்படின்னு நான் பாக்குறேன். போல இயக்கவியல் சாதிங்கிறது வந்து அந்த இயக்கவியலோட அது எப்படி முரண்படுதோ அதே மாதிரி சாதியும் வளர்ந்துகிட்டே இருக்குது. சாதியினுடைய கருத்துக்களும் நவீன தீண்டாமையாக, அது ஒரு நவீன தீண்டாமையாக வேற வேற ரூபத்துல அதுவும் பல்வேறு அவதாரங்கள் எடுத்த மாதிரி டைலக்டிக்கலா வளர்ந்துகிட்டே இருக்குது. ஆக நம்மளுடைய கோரிக்கைகள்ல பாத்தீங்கன்னா அணுகுமுறைகள்ல அதாவது தோழர் லெனினுடைய படைப்புகள் எல்லாத்தையும் தொடுத்து பார்த்தப்ப சொல்லுவாரு, நாமும் அவர்களும் அப்படிங்கிற மாதிரியே பேசுவார். அந்த தொகுத்து பார்த்தோம்னா அப்படிதான் இருக்கும், நாமும் அவர்களும் அப்படிங்கிற மாதிரி. அதே மாதிரி தோழர் லெனின் கூட சொன்னாங்க, நாம அவங்க அப்படிங்கிற வார்த்தை வருது. அதுதான் யதார்த்தம். அதுதான் இந்த இந்திய சமூகத்தினுடைய யதார்த்தம். அந்த இரட்டை வேறு தான், நாம அவங்க, நாம வேற அவங்க வேற. இதுதான் இந்த சமூகம். இந்த சமூகத்தை வேற வேற பெருசா ஒன்றும் ஆராய்ச்சி பண்ண தேவையில்லை. நாங்க நம்ம வேற அவங்க வேறங்கிறத வந்து அவங்க தெளிவா சொல்லிட்டாங்க. அப்ப இந்த வேறங்கிறத வந்து பிரிப்பதற்கான, அது சேர்ப்பதற்கான வழிமுறைகள் வந்து நம்ம செய்யணும். அப்படின்னா உழைப்பாளிகளுடைய தத்துவம் தான் இருக்குது. நம்ம பொறுத்த வரைக்கும் என்ன பண்ணோம், இது மறையணும்னா இருக்கிறவன் இல்லாதவன், இதுதான் தத்துவம். இதுதான் இந்தியாவுக்கான கோஷம். இந்தியாவில் வந்து ஒடுக்கப்பட்ட மக்களை அனைத்து பகுதி மக்களை ஒருங்கிணைக்கணும்னா சேர்க்க வேண்டிய கோஷம் வந்து இருக்கிறவன் இல்லாதவன். இதன் அடிப்படையில் ஒருங்கிணைக்கப்படும் போதுதான் இந்த வர்க்க அணிச்சேர்க்கையும் நடைபெறும், இந்த தீண்டாமைகளும் எல்லாமே போகும் அப்படின்னு நினைக்கிறேன். அவ்வளவு போல. நன்றி. 97ல தலித்து பையனை ஒரு கம்பெனில மெடிக்கல் ரெப்பா இருந்த ஒர்க் பண்ண திட்டி நீ ரிசைன் பண்ணுன்னு சொன்னான். அதுல நான் பர்சனலா இன்டர்வியூ பண்ணி அந்த பையன் திருப்பி வேலையில கண்டினியூ பண்ணக்கூடிய லெவல்ல எஃப்எம்ஆர்ஐ பண்ணிச்சு, டிஎன்ஓஎஸ்ஆர்ஐ பண்ணிச்சு. இது ஆன உடனே 37 இடத்துல ஆல் இண்டியாவில் நாங்கள் வந்து இதை தலையிட்டு எஃப்எம்ஆர்ஐ தலையிட்டு இந்த மாதிரி பிரச்சனையை நாங்கள் சால்வ் பண்ணியிருக்கோம். கிட்ட ஏற்கனவே அந்த PS கிருஷ்ணனுடைய சாதி ஒழிப்புக்கான சென்னை பிரகடனம் இருக்கு தோழர். அதுல வந்து என்னன்னா அற்புதமான ரோட் மேப்ஸ் எல்லாம் இருக்கு, கொடுத்திருக்கிறார் தோழர். அதை வந்து என்னன்னா அதை ஒரு மூவ்மெண்டா கொண்டு வர்றதுக்கு, அல்லது கம்யூனிஸ்ட் பார்ட்டி வந்து என்னன்னா அதை வந்து செயல்படுத்துறதுக்கு ஒரு முக்கியமான ஒரு நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்றதான் தோழர் என்னோட சின்ன கருத்து. அவ்வளவுதான் தோழர். சாந்தி கேள்விக்கு பதில் வந்து ஆமா, சமையலர் சமைச்சா சாப்பிட மாட்டேன்னு சொல்ற அந்த டிஸ்கிரிமினேஷனும் இங்க இருக்கு. ஒரு கேஸ் வந்து இன்னும் போயிட்டு இருக்கு திருப்பூர்ல. பாப்பால்னு ஒரு அவங்க தலித் சமையலர், அவங்க சமைச்சா சாப்பிட மாட்டோம்னு சொன்னதுக்கான அதை ஒட்டி நடந்த பிரச்சனை வந்து ஸ்டில் கோர்ட்ல போயிட்டு இருக்கு. திண்டாமோல் பண்ணி ஃபைட் பண்ணிட்டு இருக்கு. அது மாதிரி இன்னும் நிறைய நாலஞ்சு நம்ம தலையிட்டு இருக்கோம். ஸோ அந்த பிரச்சனை இருக்கதான் செய்யுது. இவங்க சமைச்சா நாங்கள் சாப்பிட மாட்டோம் அப்படின்னு சொல்லி இருக்கதான் செய்யுது. பள்ளிகளில் சர்வேல வந்து அதுவும் வந்துச்சு. குக்கு யாருங்கிறத பொறுத்து சாப்பாடு வந்து சாப்பிட மாட்டோம்னு சொல்ல மாட்டாங்க, அவங்க மொத்தமாக சத்துணவே சாப்பிட மாட்டாங்க. அந்த மாதிரி அது மாதிரியான பிரச்சனை இருக்கு செய்யுது. அப்புறம் இந்த பரியல் கிரவுண்டு சொன்னீங்க, ஒரே ஒரு இன்ட்ரெஸ்டிங் இது. பரியல் பிரச்சனை எல்லா டைமும் இருக்க தான் செய்யுது. ஒன்று பாதை இருக்காது, இல்லை தனியான பரியல் கிரவுண்டு அவங்களுக்கு இருக்காது, இல்லை இருந்தால் அது வயலுக்கு நடுவில் இருக்கும். மழை காலங்கள்லாம் வந்து புதைக்கிறது சிரமமாக இருக்கும். தஞ்சாவூரில் நெய்வா விடுதின்னு ஒரு கிராமத்தில் அந்த மாதிரி தான் வந்து அவங்களுக்குன்னு மயானம் இல்லாததுனால இதர சாதியினர் மயானத்தில் வந்து புதைக்க போயிட்டப்போ வேற வழி இல்லைன்றப்போ திடீர்னு பார்த்து எப்படா நீங்கள் எங்கள் இடத்துல வந்து நீங்கள் வந்து புதைக்கலான்னு சொன்னப்போ மழை பெஞ்சுது. மழை பெஞ்சதுனால இவங்க வந்து அப்படியே டெட் பாடி வச்சுட்டு போயிட்டாங்க. எல்லாம் வந்து பார்த்தப்போ எங்கள் இடத்துல நீங்கள் புதைக்கிறதான்னு சொல்லிட்டு மழை பெஞ்ச அந்த நேரத்தில் டெட் பாடியை தூக்கி போட்டாங்க. அதுக்கப்புறம் தேடி எடுத்து தான் அவங்க வந்து எரிச்ச ஒரு தலையீடு, தீண்டாமல் பணி பண்ண தலையீடு ஒரு 3 நாள், ஒரு 5 வருடங்கள் கூட இருக்காது, தஞ்சாவூர்ல நெய்வா விடுதியில். ஸோ அந்த பரியல் பிரச்சனையும் இருந்துகிட்டே தான் இருக்கு. கல்வி
ஹையர் எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன்ஸில் நம்ம ஐஐடி அந்த மாதிரியான விஷயங்கள் அது இருக்க தான் செய்யுது. GO-19 ஒன்று பாஸ் ஆகிருக்கு, ஆனாலும் வந்து அது நடைமுறைப்படுத்துறதுலலாம் வந்து சிக்கல் இருக்க தான் செய்யுது. ஸோ சாந்தியோட கொஸ்டினுக்கு இது கேட்ட கொஸ்டினுக்கு வந்து இப்போ PS கிருஷ்ணன் வந்து ஒரு அருமையான ஒரு டெஃபினிஷன் சொல்கிறார் அவரோட சமூக நீதிக்கான அறப்போரில். அதாவது நம்ம இந்திய சமூகம் வந்து ஒரு விவசாயம் சார்ந்த ஒரு சமூகம். ஆனால் வந்து பருவமழையை நம்பி தான் வந்து விவசாயம் இருக்குது. ஸோ அப்போது விவசாயம் வந்து சில மாதங்கள் ரொம்ப தீவிரமாக இருக்கும். அதற்கான விவசாய நிலங்களை வேலை செய்வதற்கான விவசாய கூலிகள் வந்து நிறைய தேவைப்படுறாங்க. ஆனால் அந்த ஒரு 3 மாதத்துக்கு மட்டும் நிறைய பேர் தேவைப்படுறாங்க. மித்த மாதத்தில் அவங்க தேவைப்படலைன்னா, பட் அவங்கள அந்த 3 மாதத்துக்காக எப்பயுமே நிரந்தரமாக இருக்க வைக்கிறதுக்கான ஒரு விஷயம்தான் இந்த சேரி என்று சொல்லப்படுகிற, காலனி என்று சொல்லப்படுகிற அவர்களை வந்து தனியான ஒரு குடியிருக்க வைக்கிறது. அதை வந்து அவர்களையே எப்படி நம்ப வைப்பதுன்னா, இது மாதிரியான, அதாவது ஒரு கிராமம் அல்லது ஒரு ஊருக்கு தேவையான அடிப்படையான எல்லா விஷயங்களையும் செய்யறது, பிணத்தை எரிக்கிறது, தூய்மை பணி, இந்த மாதிரியான எல்லா வேலைகளையும் செய்ய வைப்பதன் மூலமாக அவர்களை நிரந்தரமாக அங்கு தங்க வைப்பது. அதே நேரத்தில் இத்தகைய வேலைகளை செய்வதால நான் ஒரு இது சொன்னேன், இந்த இழிவான இழிவான வேலைகளை செய்யறதுனால அவங்க தீண்டத்தகாதவர்களா, இல்லை தீண்டத்தகாதவர்களாக இருப்பதால் இத்தகைய வேலைகள் செய்ய வைக்கப்பட்டார்களாங்கிற அந்த கொஸ்டின்ல தான் இது வந்து. ஸோ அவர்களை நிரந்தரமாக கிராமத்தில் வந்து ஒரு பர்மனண்ட் வேஜ் பட்டாளத்தை வந்து இருக்க வைக்கிறதுக்கு, அதே நேரத்தில் அவர்கள் முற்றிலும் சாகாம ஆனா ஒரு மாண்போட வாழ விடாம பண்றதுக்கான ஒரு வடிவமா தான் வந்து தீண்டாமை இருக்கு. இது எப்பெல்லாம் கல்வி, இடஒதுக்கீடு மாதிரியான உடைப்புகள் மூலமா இதுல உடைப்பு ஏற்படுத்தி அவர்கள் வந்து கொஸ்டின் பண்ணும்போது, இதை ஏற்றுக்கொள்ள மறுக்கும் போது, உன்னோட தீண்டாமையை நான் ஏற்றுக்கல, இந்த வேலைகளை நான் செய்ய மாட்டேன் அப்படிங்கிற முறையில மறுக்கும் போது அவர்கள் மீது மிக கொடூரமாக பிரயோகிக்கப்படுதான் வன்கொடுமை அப்படின்னு லாஜிக்கலா ஒரு இதை வந்து PS கிருஷ்ணன் நமக்காக சொல்றாரு. ஏறக்குறைய வந்து இதுக்கு வெவ்வேறு விதத்துல ஸ்பிரிச்சுவல் ஸ்கிரிப்சர்ஸ், மத வடிவங்களான கதைகள், புராணங்கள், மனுஸ்மிருதி போன்ற விஷயங்களும் வந்து சப்போர்ட் பண்ணுது. இதை வந்து இந்த எக்ஸ்ப்ளாய்டேஷனை நிரந்தரமா பர்மனண்டா பண்றதுக்கான சப்போர்ட்டிவா விஷயங்களா எல்லா விஷயத்துலையும் கல்ச்சரலி, ஹிஸ்டாரிக்கலி, சோஷியலி எல்லா விஷயங்களும் வந்து அதை ஆட் ஆன் பண்ணிக்கிட்டே இருக்குன்னு நம்ம ரொம்ப கொஞ்சம் ஒரு ப்ராடா சொல்றேன். இன்னும் கொஞ்சம் டீப்பா கூட இதோட ஹிஸ்டரி எல்லாத்தையும் தேடி நம்ம வந்து விவாதிக்கலாம். ஆனால் எல்லா கருத்துலையும் வந்து நானும் உடன். படிநிலை ஏற்றத்தாழ்வுடைய சமூக பொருளாதாரம் என்ன? படிநிலை ஏற்றத்தாழ்வு அப்படிங்கிறத, தீண்டாமைங்கிறதே வந்து அன்டச்சபிலிட்டிங்கிற ஆங்கில வார்த்தையினுடைய தமிழாக்கம் தான். படிநிலை ஏற்றத்தாழ்வுகள் என்பது இன்னும் துல்லியமான ஒரு வார்த்தையா இருக்குன்னு நினைக்கிறேன். அதாவது நான் சுருக்கமா என்ன சொல்ல விரும்புறேன்னு சொன்னா, 2000-3000 வருஷமாவே அதிகமான மக்கள் தொகை உள்ள நாட்டா இந்தியாவும் சீனாவும் இருக்கு. இப்ப நேத்து கிடையாது. அதே மாதிரி மேடிசன் ஒரு இங்கிலாந்து பேராசிரியர் வந்து 2000 வருஷமாக உலகத்தின் பணக்கார பகுதியா இந்திய துணைக்கண்ட பகுதி இருக்குன்னு சொல்லி பொருளாதார தனி டிபார்ட்மெண்ட்டே உருவாக்கிட்டார். ஏறக்குறைய 3 லட்சம் வருஷமாக வளமாக வாழுவதற்கு தகுதியான இடமாக அலையலையாக மனித இனம் வந்து மைக்ரேஷன் ஆன இடங்களா நம்ம இந்திய துணைக்கண்டம் இருக்கு. இந்த படிநிலை ஏற்றத்தாழ்வினுடைய பொருளாதாரத்தை நான் இந்த வந்து ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக மனித இனம் வந்து இது ஒரு சிறந்த இடம் என்று வந்து சில ஆயிரம் ஆண்டுகளாக இங்க வந்து அதிகமான மக்கள் தொகை இருந்து இந்த நீண்ட நெடிய இந்த நாகரிகத்தினுடைய வளர்ச்சி போக்கத்தான் நான் படிநிலை ஏற்றத்தாழ்வு நீங்க அங்க தேடணும் அப்படின்னு நான் வந்து இதுல வந்து சதி இருக்கு. ஒரு ஒரு ஆளும் வர்க்கத்தினுடைய அல்ல ஆளும் ஒரு சக்தியினுடைய சதி இருக்கு. ஆனா அந்த சதி மட்டுமே சாதி இல்லை. இந்த சதி மட்டுமே சாதி இல்லை என்ற வகையில இதை வந்து நாம இன்னைக்கு வந்திருக்கிற மரபணு ஆராய்ச்சிகள், தரவுகள், 60,000 வருஷத்துக்கு முன்னாடி வந்த அந்தமான் பழங்குடிகள் எப்படி இருக்கிறாங்கன்னு பாருங்க. விருமாண்டியனுடைய மரபணு அப்படின்னு சொல்லி நம்ம தென் தமிழகத்துல ஒரு சமூகத்தினுடைய பெருமளக்கல்லூர் சமூகத்தை சேர்ந்தவங்க நேரடியா வந்த மைக்ரேட் ஆன ஆப்பிரிக்க மரபணு சோதனைகள் வந்து மனிதகுல அதாவது ஏடறிந்த 5000 வருஷமா தான் ஏடறிந்த வரலாறு இருக்கு. இப்போ 10,000 வருஷத்துக்கு கம்மியா தான் மொழியே உருவாயிருக்கு. அதற்கு முந்தைய இதை இந்த ஆதாரங்கள் அடிப்படையில
பேசுற மாதிரி இருக்கு. இடதுசாரி இயக்கம் கம்யூனிஸ்ட் இயக்கத்தை பொறுத்த வரைக்கும் பிரிட்டிஷ் காலத்திலேயே நானும் மனுஷன் அவரும் மனுஷன் அப்படிங்கிற பாணியில கல்கத்தா மாநகராட்சியில நம்ம திண்டுக்கல் நம்ம இங்க மாநகராட்சியில மனித கழிவு அகற்றுவர்கள் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தலைமையில போலீஸ் அதிகாரி சாட்டையை பிடிச்சி இழுத்து திருப்பி அடிச்சதுதான். அது எல்லாமே அம்பேத்கர் விரும்பிய அந்த ஹரிஜன சேவா சங்கம்னு காந்தி வச்சப்போ அவர் என்ன சொன்னாரு, நீங்க எங்களுக்கு சேவை செய்ய வேணாம், உங்க மனநோயை நீங்க சரி செஞ்சுக்கிட்டா போதும்னு. இது எல்லாமே இடதுசாரி இயக்கத்தினுடைய மனநோய் இல்லாத நானும் நீயும் மனுஷன்தாங்கிற புரிதலோட இருந்த வீரமிக்க போராட்டங்கள். இந்த போராட்டங்கள் எல்லாமே வர்க்க போராட்டம் என்ற உணர்வுல செய்யப்பட்டது. சாதியை பத்தி சிந்திக்க தேவையில்லைங்க. அது எல்லாமே வர்க்க போராட்டம் என்ற அந்த வரலாற்று தொகுப்புல அங்காங்க இருக்கு. இப்ப இன்னைக்கு தீண்டாமை ஒழிப்பு முன்னணிங்கிறது பாத்தீங்கன்னு சொன்னா, இன்னைக்கு அதை ஆரம்பிச்ச மாநில குழு உறுப்பினர்கள் நானும் ஒருத்தன், அந்த முதல் மாநில குழு உறுப்பினர். அதுல அதை பிறக்கும் போதே நாங்க என்ன சொன்னோம்னா, இது எப்ப சாகும்னு சொல்லி தேதி குறிப்பிட்டு தான் இதை ஆரம்பிக்கணும். சீக்கிரமா இதை ஊத்தி மூடணும், வேகமா இந்த அமைப்பை கலைக்கணும். கம்யூனிஸ்ட் கட்சி இயக்கத்துல ஒரு அமைப்பை வேகமா கலைக்கணும். இப்ப கம்யூனிஸ்ட் கட்சியே புரட்சி நடத்திட்டா கூட அதுக்கப்புறம் அதுக்கு தேவை இருக்கு. ஆனா தீண்டாமை ஒழிப்பு முன்னணியை சீக்கிரமா கலைக்கணும், அது மாதிரி வேலை செய்யணும்னு அதான் ஆரம்பிக்கப்பட்ட அமைப்பு. அதற்குரிய கௌரவத்தோட அது கம்பீரமா அதால என்ன செய்ய முடியுமோ எல்லாத்தையும் செய்து கொண்டிருக்கு. ஆனா நம்மளுடைய இந்த வகுப்புகளுடைய நோக்கம் என்னன்னா, லெனின் ஒரு சமூகத்துல வளர்ச்சி போக்கு அப்படின்னு இருக்கும்போது அந்த வரலாற்று சம்பவங்களை சங்கிலியோட கடக்க வைப்பார். அந்த சங்கிலியை அவர் என்ன நம்ம கிட்ட கேட்டுக்கிறாருன்னா, அந்த எந்த சங்கிலியை பிடிச்சா மொத்த சங்கிலியும் கட்டுப்பாட்டுக்குள்ள வருமோ அது மாதிரி அந்த கண்ணியை கரெக்டா தேர்வு செஞ்சு குடிப்பார். ஆக இந்த சாதி சமூகத்தை மாற்றுவது என்பது உங்களுக்கு எந்த கண்ணியை பிடிச்சா, நீங்க மயிர் புழக்கவாதம் மாதிரி எத்தனை வகை இருக்குன்னு தேடிக்கிட்டே போகும்போது அந்தந்த சின்ன சின்ன போராட்டங்களுக்குள்ள போகும்போது தொடர்ந்து அது போய்கொண்டே இருக்கும். ஆனா இதை ஸ்மார்ட் ஒர்க்கா நம்ம சொல்றோம்ல, நம்ம குறைந்த உழைப்பிலே நிறைந்த பயன்களை தரக்கூடிய வகையில்ங்கிறது நமக்கு இயக்கவியல் சிந்தனை முறை. அந்த சப்ஜெக்டை முழுமையாக புரிந்து கொள்வதன் மூலமாகத்தான் நம்மளால அத்தகைய முடிவுகளை எடுக்க முடியும் அப்படிங்கிற ஒரே ஒரு என்னுடைய பாயிண்ட்டை மட்டும் இது. ஏன்னா இது சாதிங்கிறது நம்ம 100 வருஷம் 10 வருஷம் 20 வருஷம் பேச வேண்டிய ஒரு சப்ஜெக்ட். இந்த ஒரு கிளாஸ்ல முடிய போறது இல்லை. இந்த ஒரு பாயிண்ட்டை மட்டும் சொல்லி என்னுடைய அடுத்த பாயிண்ட் எல்லாம் நான் அடுத்த வகுப்புகளுக்கு வைத்துக்கொண்டு தோழர் மீனாட்சி சுந்தரம் தோழர்களை நிறைவுரையா சில நிமிடங்கள் பேசுமாறு அழைக்கிறேன். வேணியினுடைய பிரசன்டேஷன் ரொம்ப ரொம்ப அருமையா இருந்தது. ரொம்ப நீண்ட பேசுனதுனால எல்லா சப்ஜெக்டையும் அவங்க ஒரே நேரத்தில் சொல்லணும்னு நினைச்சிட்டாங்க. இன்ஃபர்மேஷன் கிடைச்சது, அதுக்கு ரொம்ப சந்தோஷம். அவங்க கலப்பணியும் இதையும் சேர்த்து சொன்னது இருக்கு, அது எங்களுக்கு ரொம்ப. ஆனா டிஸ்கஷன் வரும் பொழுது சில பாயிண்ட மட்டும் வச்சு அடிக்கணும். அதனால நான் என்னோட அபிப்பிராயம் என்னன்னு கேட்டா, இதோடு முடிச்சிடக்கூடாது. நம்ம சில கேள்வியை வேணியிடம் முதல்ல கொடுக்குறோம், அந்த கேள்விக்கு அவங்க பதிலை தயார் பண்ணிட்டு இப்படி ஒரு தொடர்ச்சியான ஒரு இது வந்தால் ஒழிய இதுக்கு முடிப்போச்சு கிடையாது. இன்னொன்னு நான் என்னோட அபிப்பிராயத்துல என்னன்னு கேட்டா, நல்லா யோசிச்சு பாருங்க. இந்த சாதி படிகள் முழுவதுமே நீங்க இல்ல சில இது முன்னேறி இருக்கா இல்லையா? இந்த ஓபிசி பிசி எல்லாம் முன்னேறிட்டாங்கல்ல, தலித்து தான் முன்னேறல. இட ஒதுக்கீட்டுனால பயனடைந்தது யாருன்னா ஓபிசி பிசி மேல போயிட்டாங்க. அதுவே என்னன்னா இந்து சாஸ்திரப்படி நீங்க அந்த வர்ணா அவர்ணான்னு சொல்றாங்களே, சதுர்வர்ணா அதுல எல்லாம் பூத்திரனை தவிர மற்ற 3 ஜாதிக்கு மேல போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அந்த அடிப்படையில் அவன் மேல போயிட்டாங்க, தலித்து மாட்டிக்கிட்டான். இப்போ ஒண்ணும் இல்லைங்க, ஒரு தலித் தன்னை எதுக்கு வந்தவன கொல்றான்னு வைங்க, உடனே இந்த தலித் மேல வழக்கு தொடுத்தா உடனே அடுத்த 3ஆவது மாதம் அவன் தூக்கு தண்டனை கொடுத்துருவாங்க. ஆனா ஒரு மேல் ஜாதிக்காரன் ஒரு 10 பேரை கொளுத்துனா கூட அது கேஸ் ஆகி வருஷக்கணக்கா தள்ளி போகும். அது இப்பவும் நடந்துகிட்டு இருக்கு. பெண்மணி மட்டும் இல்ல, இப்பவும் பீகார்ல நீங்க போறீங்கன்னா இந்த மேல் ஜாதிக்கார சுடுவான்னு வைங்க,
அந்த கேஸ் எல்லாம் வந்து உடனே தீர்ப்பு கொடுத்துருவாங்க. இந்த மாவேஸ்டைன்னு சொல்லி இந்த நக்ஸ் இவங்க இருக்காங்க, இவங்க எல்லாம் இந்த தாழ்ந்த ஜாதின்னு உடனே என்ன பண்ணா தீர்ப்பு உடனே தூக்கல போடுறோம். தலித்து செஞ்சா தூக்கு, மேல் சாதி செஞ்சா விடுதலை கிடைக்கும். இது இன்னைக்கு இருக்கா இல்லையா? இன்னைக்கு தலித்து மட்டும் ஒடுக்கப்பட்டு அமுக்கப்பட்டு அவனை ஒதுக்குறதுக்காக எல்லா விதமான சேட்டையும் பண்றாங்க. நீங்க சொல்றீங்க இந்த PS கிருஷ்ணன், எத்தனை கலெக்டர்கள் ஜாதி உணர்வு இல்லாம இருக்கிறாங்க, எத்தனை ஜட்ஜிகள் இருக்கிறாங்க. எல்லா ஜட்ஜும் அயோக்கியங்க. அவன் ஜாதி உணர்வோடு அவன் இருப்பான். ஆனா அதே நேரத்துல ஒரு தாண்ட ஒடுக்கப்பட்ட தலித்து ஜட்ஜி ஏதாவது சொல்லிட்டான், அவன் பாரு அவன் ஜாதி உணர்வுல இருக்கிறான் அப்படின்னு அவனுக்கெல்லாம் இருந்து அட்டாக் பண்ணலாமா? அதனால இது வந்து புதிய முறையில் தலித்துகளுக்கு எதிராக ஒரு மிகப்பெரிய இதை மேல் ஜாதிக்காரர் உருவாக்குகிறார்கள் என்ற ஒரு இதை மக்களுக்கு கொண்டு போகலன்னு சொன்னா அது கஷ்டம் வரும். அதனால அதை நம்ம யோசிக்கணும். நாம் சமீபத்தில் அவர் மனோஜ் மிட்டா எழுதின புஸ்தகம் காஸ்ட் ப்ரைடுங்கிற புஸ்தகம் இருக்கு இல்லையா, அது எல்லார் கையிலும் இருக்கணும். அது மட்டுமல்ல, இன்னொரு புஸ்தகம் இருக்குது, பொலிட்டிக்கல் எக்கானமி ஆஃப் தி காஸ்ட் சிஸ்டம் சொல்லிட்டு ஒரு பேராசிரியர் வரல, வைஸ் சான்சலர் பேர் டக்குனு வரல, வைஸ் சான்சலர் எழுதியிருக்கிறார். இந்த 2 புத்தகத்தையும் நீங்க நம்ம படிச்சோம்னு சொன்னா ஏராளமான இந்திய சொசைட்டியை பற்றி இருக்கக்கூடிய பல தகவல்கள் கிடைக்கும். ஆமா, அதை வச்சுட்டு தொடர்ந்து பேசலாம். பழனிக்கு நான் என்னுடைய பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கிறேன். தொடர்ந்து நீங்க வந்து இதே மாதிரி செயல்படணும், இதே மாதிரி நிறைய படிக்கணும். நாங்க எங்க கேள்விக்கு நீ பதில் சொல்லணும், அதுக்கு தயாராகணும் என்று கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். எனக்கு என்னன்னு கேட்டா இதோட முடிச்சிடக்கூடாது. இது வந்து ஒரு டிஸ்கஷன் 10 நாளைக்கு வரைக்கும் ஏதாவது ஒரு டாபிக்ல ஒரே டாபிக் மட்டும் அந்த விஷயங்களை முன்வைச்ச முறை வந்து மிக நல்ல முறையில் செய்யப்பட்டது. ஆனால் ஒரே ஒரு இது என்னன்னு சொன்னால், நான் முதலும் கருத்தை சொல்றதுக்கு நேரம் போதாமல் வருமன்றதுக்கான காரணம், இலங்கையில் இனப்பிரச்சனை போதுமான அளவுக்கு தீனி போட்டு கொண்டிருக்கும். தமிழன் சிங்களனுமோ ஒற்றுமையாக இருக்கையில் அது புத்தரசியில் வந்த திடீரென்று முளைக்கும், அதுக்கு எதிராக தமிழினவாதம் பேசும் என்றது. அது மாதிரி தான் இந்தியாவிலேயும் சாதி பிரச்சனைன்றது இன்னும் கொஞ்சம் காலத்துக்கு ஒரு தீனி, அது அதனுடைய அடிப்படைன்றதை கடந்து அது இப்போ உள்ள சமூக அமைப்பை நிலைநிறுத்துறதுக்கான ஒரு தீனிய இருக்குன்றதான் விஷயம். இதுக்கு வேற எந்த புத்தகங்களையும் விட ஆனந்த் டெல்டும்டேவுடைய மகத் குல போராட்டத்தை படிக்கணும். அதில் முன்னுக்கு எல்லாம் ஆகாவோன்னு சொல்லி எவ்வளவுக்கு அந்த மகத் குல போராட்டத்தை அம்பேத்கர் சிறப்பாக நடத்தினவர் எல்லாம் சொல்லி கொண்டு வந்து கடைசி ஒரு அத்தியாயம், ஒரு மறுமதிப்பீடு. அந்த மறுமதிப்பீடு இல்லை மட்டும் ஒரு விஷயத்தை சொல்லுவார். அம்பேத்கர் வந்து PhD எல்லாம் முடிச்சு வந்து இறங்கின உடனே ஒரு மார்க்சியவாதி தான் போய் அம்பேத்கரை இந்த மகத் குல போராட்டத்துக்கு தலைமை தாங்க சொல்லி கேட்டு அந்த தலைமை முதல் மறுக்கிறார். தான் அவ்வளோ பெருசாக ஈடுபட விரும்பவில்லை என்ற வகையான பிறகு அம்பேத்கர் ஈடுபடுறார். அதில் அம்பேத்கர் தலைமை தாங்கின முறை, அதை நான் முன்னுக்கு சொன்ன மாதிரி ஒரு 400 பக்கங்கள், எவ்வளோ ஒரு மகத்தான தலைவர், எவ்வளோ பெரிய ஒரு ஆளுமை, எவ்வளோ ஒரு பெரிய மேதை, எல்லாத்தையும் சொல்லி கொண்டு வந்தவர். ஆனால் அந்த கடைசி ஒரு 5-6 பக்கங்கள், அந்த 5-6 பக்கங்கள்லாம் ஒரு விஷயத்தை சொல்றார். உயர் சாதிக்காரங்கள் வீதியில் வச்சு அடிக்கிறாங்க. அப்போ அடி வாங்கி கொண்டு வர ஆட்கள் எல்லாம் முன்னாள் இராணுவம் அல்லது அப்பவும் இராணுவத்தில் போராடுற மகர் சாதி ஆட்கள். அப்போ வந்து அம்பேத்கர்கிட்ட கேட்குறாங்க, நாங்கள் திருப்பி அடிக்கவாண்டு. ஏன்னா அம்பேத்கர் திரும்ப சொன்னது இது அஹிம்சா வழி போராட்டம், திருப்பி தாக்கக்கூடாது. அம்பேத்கர் சொல்கிறா இல்லை, திருப்பி தாக்கக்கூடாது. அதை ஆனந்த் டெல்டும்டே விமர்சிக்கிறார். இல்லை, திருப்பி அடிக்க விட்டு இருக்கணும், திருப்பி அடிச்சிருந்தால் இன்றைக்கு வரைக்கும் நீடிக்கிற விஷயம் கொஞ்சம் இவ்வளவுக்கு மோசமாக போயிருக்காது. அது ஒரு விஷயம். ரெண்டாவது, அம்பேத்கர் தனி வழி எடுத்ததுன்றது. அம்பேத்கர் வந்து மகாராஷ்டிரத்தில் இறங்குற நேரம் ஒரு இடச்சாதியை சேர்ந்த ஒரு தலைவர் எல்லா சாதியினரையும் ஒன்றுபடுத்தி
சாதி முறைக்கு எதிராக போராடி கொண்டிருந்தவர். ஆனால் இவர் முழுக்க முழுக்க தனி வழி எடுத்து இவருக்கு பின்னால போனது முழுக்களுமே 100% மகர் சாதியினர். இவரோட பௌத்தத்துக்கு போனது 100% மகர் சாதியினர். ஒரு இன்னொரு இடச்சாதியால் போயில்லை. அதை ஆனந்த் எல்டும்டே விமர்சிக்கிறார். எல்லா சாதியினரையும் ஒன்றுபடுத்தி போராடின அவரை பின்பற்றி கொண்டு போயிருக்கணும். அவரை முழுசா நிராகரித்து கடைசி காலத்தில் அவர் தனிமைப்பட்டு ஒன்றுமில்லாமல் அவர் சாக வேண்டி வந்தார். அப்படி ஒரு பெரிய உண்மையில இந்த சாதி அமைப்புக்கு என்ன போராட்ட வழி எடுத்திருக்கணுமோ அதை விட்டு தனி வழியில போனன்றது. இந்த அம்பேத்கருடைய அந்த தனி வழிதான் இன்றைக்கு வரைக்கும் இந்த சாதி பிளவுகளை வச்சு கொண்டு இருக்குது. இது தொடரும். இன்னும் ஒரு 50 வருஷத்துக்கு இது மாதிரி நாங்கள் பேசிக்கொண்டிருக்கலாம். பேசுவோம். நன்றி, வணக்கம். அதான் இப்போ எத்தனையோ வகுப்பு இருந்தாலும் சாதின்னு வந்துட்டா பதட்டமும் ஆயிடும், நேரமும் சாப்பிட்றோம். அந்த மாதிரியாக பரபரப்பு, கூடுதல் தோழர்கள் இன்வால்வ்மெண்ட் இருந்த மாதிரி வழக்கம் போல நமக்கு ஒரு அதாவது கட்சியில கூட என்ன சொல்லுவாங்கன்னா, தீண்டாமை ஒழிப்பு முன்னாடி இவ்வளவு வேலை வைக்குது ஐயா, எப்ப பாரு போராட்டமா போராடிட்டு இருக்கீங்களே அப்படிங்கிற மாதிரி ஒரு சுறுசுறுப்பு விறுவிறுப்பான ஒரு கூட்டமாக இன்றைய கூட்டம் இருந்தது. ஆர்வத்தோடு வந்து பங்கேற்ற அனைத்து தோழர்களுக்கும் நன்றி கூறுகிறேன்.